पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणीम्। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दाय तपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावः दोग्धा गोपालनन्दनः पार्थो वत्ससुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। भीष्मद्रोणतटां जयद्रथजलां गान्धारनीलोत्पलां शल्यग्राहवती कृपेण वहनी कर्णेन वेलाकुलाम् अश्वत्थामविकर्णघोरमखरां दुर्योधनावर्तिनीं सोत्तीर्णा खलु पाण्डवैरननदीं कैवर्तककेशवः पाराशर्यवचः सरोजममलं गीतार्थगन्धोत्कटं नानाख्यानककेसरं हरिकथा सम्बोधनाभूतितम्। लोके सज्जनषट्पदैरहरः पेपीयमानं मुदा भूयाद्भारतपङ्कजं कलिमलं प्रध्वंसिनः श्रेयसे। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः सुरासुरगणाः। देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः। ॐ श्रीकृष्णाय परमात्मने नमः। श्रीकृष्ण कृष्ण कृष्ण।
ஓம் நாராயண பரோ வியக்தாத் அண்டமவ்யக்த சம்பவம் அண்டஸ்யாந்தஸ்தினி லோகாஹ சப்தத்வீபா ச மீதினி. ஓம். நமஸ்காரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது 4வது சாப்டர் பகவத்கீதா, ஞான கர்ம சந்நியாச யோகம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த ஸ்லோகத்தை ஆரம்பிச்சிருக்கோம் நேற்று. முதல் ஸ்லோகம் பார்த்தீங்கன்னா ஆச்சாரியர் என்ன பண்ணியிருக்கார், பகவான் வாச்ச. ஆச்சாரியர் பார்த்தீங்கன்னா வம்ச கதனம் அப்படின்னு பேர். எல்லா உபனிஷதங்களையும் பிரதானமாக சாந்தோக்கியம், பிருகதாரண்யம், இது மாதிரி விஷயத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா வம்ச பிராமணம்னே பிருகதாரண்யத்தில் ஒரு பெரிய சாப்டர் இருக்கு. இந்த வித்யா யார் யார் மூலமாக வந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. அப்போ இந்த வித்யா பார்த்தீங்கன்னா எப்படி வந்ததுன்னு தெரிஞ்சுக்கிறதுனால என்ன லாபம் சுவாமி அப்படின்னா, பிரரோச்சனார்த்தம் அப்படின்னு ஏற்கனவே ஒன்று சொல்லியிருக்கேன். ருச்சி உண்டாகிறதுக்காக. யார் யார் இந்த வித்யாவை சொல்லி கொடுத்தாங்க, குருநாதராக இருந்து யார் யார் சிஷியனாக இருந்து கேட்டாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, பெரியவங்களே இவ்வளோ நல்லா சிரேஷ்டமா இருக்கிறவங்களே அனுஷ்டானம் பண்ணியிருக்காங்கன்னா நம்மளும் இந்த வித்யாவை அனுஷ்டானம் பண்ணணும் அப்படின்னு நமக்கு தெரியும். அதில் ஒரு ருச்சி வரும், ஆத்தென்டிக்கான ஒரு தன்மை நமக்குள்ளார வந்துடும். அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா வம்ச கதனம் அப்படின்றத சொல்ல வருது. பரம்பரை தெரியணும், வித்யா பரம்பரை தெரியணும். இதில் ஆரம்பிக்கும் போது என்ன சொன்னார் பகவான், சொன்னார் இமம் விவஸ்வதே யோகம் புரோக்தவானகம் அவ்யயம் விவஸ்வான் மனவே பிராக மனுரிக்ஷ்வாகவே பிரவீத் அப்படின்னு சொல்லியிருக்கார். இந்த யோகத்தை, எப்படிப்பட்ட யோகம் இந்த யோகம் அப்படின்னா 2 அத்தியாயங்கள்ல நம்ம யோகம் பார்த்துருக்கோம். ஒன்று பார்த்தீங்கன்னா மோட்சத்தை கொடுக்கக்கூடியது ஞானம், ஞான நிஷ்டை. அதுக்கு என்ன பேர் சொல்லியிருக்கோம், 3வது அத்தியாயத்துல 3வது ஸ்லோகத்தை சொல்லியிருக்கோம். ஞான யோகேன சாங்கியானம். சாங்கியர்களுக்கு ஞான யோகத்தை நான் கொடுத்துருக்கேன். அதுக்கு அடுத்தது அதை அடையிறதுக்கான உபாயம் எது அப்படின்னா கர்மம், கர்ம நிஷ்டை, கர்மினாம் கர்மயோக. அந்த ஞான நிஷ்டையை அடைகிறதுக்கு யோக்கியதாவை பிராப்தி பண்றதுக்காக கர்ம யோகத்தை சொல்லியிருக்கேன். இந்த 2 தான். இந்த 2 தான் பார்த்தீங்கன்னா இங்க யோகம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த யோகத்தை பார்த்தீங்கன்னா சாதனத்தை சாத்தியத்தில் லயம் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகும், ஒரே ஒரு யோகம் தான், ஞான யோகம். வேதத்தோட தாத்பரியம் என்ன அப்படின்னா நம்ம எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா தானா நிற்க வைக்கிறது மட்டும்தான் வேதத்தோட தாத்பரியம், ஞான நிஷ்டை. அப்ப ஞான நிஷ்டையை அடையிறதுக்காக தான் எல்லாமே செய்யப்படுது. அப்ப சாதனம்ன்ற கர்ம யோகத்தை தூக்கி சாத்தியம்ன்ற ஞான யோகத்துல போட்டுட்டீங்கன்னு வச்சுங்க. அப்ப இருக்கிறது எத்தனை யோகம், ஒரே யோகம், ஞான யோகம். வேதத்தோட தாத்பரியம் இதுதான். அப்போ அந்த யோகம் எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா அவ்யய பலத்துவா. அவ்யயம்னா மோக்ஷம்ன்ற அவ்யயம். அவ்யயம்னா தேய்வில்லாத, எந்த ஒரு அழிவில்லாத தேய்வில்லாத ஒரு பலன் எது அப்படின்னா மோட்ச பலன். மற்ற எந்த லோகத்தை அடைஞ்சாலும் திரும்ப வந்துடணும், ரீபர்த் இருக்கு. ஆனா இந்த மோட்சத்தை அடையிறதுனால நம்ம பிரம்மத்தை பிராப்தி பண்றோம். அப்ப திரும்ப ரீபர்த் எடுக்க மாட்டோம். இதுதான் முக்கியமான பலன். அமிர்தம் அஸ்னுதே மந்திரம் எல்லாம் சொல்லுது. ஆத்ம ஞானத்தினால என்ன கிடைக்கும் அப்படின்னா அமிர்தத்தன்மையானது கிடைக்குது அப்படின்னு. அப்ப அமிர்தத்தன்மை தான், திரும்ப பிறக்க கூடாதுன்றதுக்காக தான் நம்ம இதை பண்றோம். அப்ப அந்த பிறவி இல்லாத தன்மை எப்படிப்பட்டதுன்னா அழிவற்ற பலன், அவ்யயம் அப்படின்னு பேர். அப்ப இந்த யோகம் அழிவில்லாத பலனை தரக்கூடியதுனால இந்த யோகத்துக்கு பேரு அவ்யய யோகம் அப்படின்னு பேர். அப்படிப்பட்ட இந்த யோகத்தை நான் என்ன பண்ணேன் அப்படின்னா விவஸ்வான், விவஸ்வதே புரோக்தவான், நான் விவஸ்வானுக்கு சொன்னேன். விவஸ்வான் என்ன அர்த்தம், சூரியன், ஆதித்யனுக்கு நான் சொன்னேன். விவஸ்வான் மனவே பிராக. நல்லா தெரிஞ்சுங்க, ஆர்டர் எடுத்துக்கணும். இந்த இடத்துல சூரியன் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய நார்மல் சூரியன் எடுக்காதீங்க. சூரியன்றது ஒரு சங்கேதம். இது யாரை குறிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரம்மாவை குறிக்கின்றது. ஹிரண்ய கர்ப்பர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஈஸ்வரன். மாயையோடு சேர்ந்திருக்கிற சைத்தன்யம் என்ன ஆகுது, ஈஸ்வரன் அப்படின்னு பேர் வந்துருது. வெளிப்படாத அவஸ்தையில இருக்கு. அந்த ஈஸ்வரன் வெளிப்படும் போது என்னவா வெளிப்படுறாரு அப்படின்னா சமஷ்டி பிராணனா வெளிப்படுகின்றார். இந்த சமஷ்டி பிராணன், டோட்டல் பிராணனுக்கு பேர் என்ன பேருனா ஈஸ்வரன் பேரு. அவர் எங்க இருக்காரு அப்படின்னா தனக்கு ஒரு தேகத்தை கிரியேட் பண்றார். அந்த தேகம் தான் முதல் தேகம் எது அப்படின்னா சூரியன். அந்த தேகத்துக்கு என்ன பேரு அப்படின்னா விராட்டுன்னு பேரு, பிரம்மான்னு பேரு. அப்ப அந்த பிரம்மாக்கு பாத்தீங்கன்னா அந்த சூரியனுக்கு உள்ளார இருக்கக்கூடிய யார், அந்தர்யாமியா சூரியனுக்கு உள்ளார இருக்கிற ஹிரண்ய கர்ப்பர் பிராண தத்துவம்.
அவர் என்ன பண்றாரு அப்படின்னா தன்னோட அந்த பிரம்மாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா உபதேசம் பண்றார். இந்த உபதேசம் பண்ண மாத்திரத்துல அப்ப என்ன பண்ண, சூரியன்றதுக்கு அர்த்தம் வந்து பிரம்மான்னு எடுத்துக்கணும். அந்த சூரியன் என்னவாகுது அப்படின்னு கேட்டா, இது ஒரு மெத்தடு, இது ஒரு ப்ராசஸ். ஏன்னா மற்ற இடத்துல இருக்கிறத வச்சு சொல்றேங்க. அப்ப பிரம்மா வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய மானச புத்திரர்களா இருக்கக்கூடிய யாரெல்லாம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, மரீச்சியாதி முனிவர்கள் பிரம்மாவோட புத்திரர்கள்னு சொல்றோம். மானச புத்திரர்கள், பிரம்மாவோட மானச புத்திரர்கள். அந்த மானச புத்திரர்கள மரீச்சி முதலிய முனிவர்களுக்கு என்ன பண்ணார், உபதேசம் பண்ணார் அந்த பிரம்மா. அப்ப அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மனுர் இக்ஷ்வாகவே அப்ரவீத். மனுக்கள் வந்து பாத்தீங்கன்னா எத்தனை மனுக்கள் பார்த்திருக்கோம், 14 மனுக்கள் பார்த்திருக்கோம். இப்ப போயிட்டு இருக்கிறது வைவஸ்வத மன்வந்தரம். வைவஸ்வதனா விவஸ்வானோட புத்திரனுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா வைவஸ்வத மன்வந்தரம் அப்படின்னு பேர். இப்ப இந்த மன்வந்தரத்துக்குள்ளார நம்ம இருக்கோம். அந்த மனுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணாருன்னா, மனு தன்னுடைய புத்திரனா இருக்கக்கூடிய முதல் ராஜா இக்ஷ்வாகுன்னு சொல்லக்கூடிய முதல் ராஜாக்கு வந்து பாத்தீங்கன்னா இதனை உபதேசித்தார். முதல் ஸ்லோகம் முடிஞ்சது. 2வது ஸ்லோகம் ஆரம்பிச்சது. நேற்று 2வது ஸ்லோகத்தையும் நம்ம பார்த்திருக்கோம். ஏவம் பரம்பரா பிராப்தம் இமம் ராஜர்ஷயோ விதுகு சகாலே நேக மகதா யோகோ நஷ்ட பரந்தப. இதான் நேற்று ஸ்லோகம் நம்ம பார்த்திருக்கோம். ஏவம் பரம்பரா பிராப்தம், அந்த இக்ஷ்வாகு என்ன பண்ணார், அவரோட பிள்ளைக்கு கொடுத்தார், அவரோட பிள்ளைக்கு கொடுத்தார் அப்படின்னு பரம்பரையா பையன் அப்பா வந்து பாத்தீங்கன்னா பையனுக்கு கொடுத்தார், பையன் வந்து அப்பாவானதுக்கு பிறகு தன்னோட பையனுக்கு கொடுத்தார் அப்படின்னு அந்த புத்திரனும் அப்பா பிதா புத்திரன்னு வந்துகிட்டு இருந்த பரம்பரா எங்க ஸ்பிட் ஆச்சு அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னா சுகமுனிவர் வரைக்கும் வந்துச்சு. வியாசர், சுகமுனிவர். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டர்ன் ஆகுது. என்னன்னு கேட்டீங்கன்னா சுகமுனிவர் வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு நம்ம கௌடபாத மகரிஷிக்கு சொன்னார், கௌடபாதர் கோவிந்தருக்கு சொன்னார், கோவிந்தர் சங்கரருக்கு சொன்னார். அப்படி வர பரம்பரா வந்து பாத்தீங்கன்னா புத்திரனுக்கு சொல்லாம சிஷ்யர்களுக்கு சொல்ற பரம்பரையா ஆயிப்போச்சு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த விதம் ஏவம் பரம்பரா பிராப்தம், இந்த விதமா பரம்பரை மூலமா பிராப்தியான இமம் இந்த வித்யாவானது என்னாச்சு, ராஜரிஷயோ விதுகு. இந்த வித்யாவை வந்து பாத்தீங்கன்னா இந்த யோகத்தை, ஞான யோகத்தை எப்படி அறிஞ்சிருந்தாங்க, ராஜரிஷிகள் அறிந்திருந்தார்கள். ராஜரிஷிகள் அறிந்திருந்தார்கள். அது மட்டும் இல்ல, எப்படி அப்ப ராஜ்ய பரிபாலனம் எப்படி பண்ணிருப்பாங்க சுவாமி? ஏன்னா நிஷ்டிய கூடியிருந்தாங்க அப்படின்னா எப்படி வந்து யோகத்துல நிற்கும் போது எப்படி வந்து பாத்தீங்கன்னா இது நடக்கும் அப்படின்னா, நான் சொல்லியிருக்கேன் எப்பவுமே சப்த ஞான பூமியில வந்து பாத்தீங்கன்னா 4வது பூமி என்ன பேர் அப்படின்னா பிரம்மவித்துன்னு பேர். சத்வாபத்தின்னு சொல்லலாம், இல்லைன்னா பிரம்மவித்துன்னு பேர். நல்லா புரிஞ்சுக்கணும். முதல் பூமி சப்த பூமியில வந்து பாத்தீங்கன்னா ஞான சப்த பூமியில முதல் பூமி சுபேச்சா, சத்சங்க கேட்கிறோம். 2வது வந்து குருவை பிராப்தி பண்ணதுக்கு பிறகு விசாரணா பண்றோம். விசாரணை வந்து பாத்தீங்கன்னா இப்ப பதமா பார்த்துக்கிட்டு இருக்கோம், இதுதான் விசாரம். இந்த விசாரம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். இது மூலமா சிரவணம் பூர்த்தி ஆகும் போது இந்த சிரவணத்தை அப்ளை பண்றோம் மனநத்துல. மனநம்னா என்னது, நேத்தி பண்றோம். அந்த மனநத்துக்கு பேர் என்ன பேரு அப்படின்னா தனுமானசி அப்படின்னு 3வது பூமிக்கு பேரு தனுமானசி. இது இல்லைன்னு எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா மெதுவா அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே வரோம் அப்படின்னா நம்முடைய வாசனைகள், ஆசைகள் எல்லாம் மெலிஞ்சு போக ஆரம்பிச்சு. இந்த நல்லா மெலிஞ்சு போனதுக்கு பிறகு மரணம் பூர்த்தி ஆச்சு அப்படின்னா சத்வாபத்தின்னு சொல்லக்கூடிய 4வது பூமி, அதுக்கு என்ன பேரு, பிரம்மவித்துன்னு பேர். அந்த சத்வாபத்தினா பிரம்மத்தை அடைதல். இந்த பிரம்மத்தை அடைஞ்சவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சத்வாபத்தி ஆயிட்டாங்க, பிரம்மவித்துன்னு பேர் அவங்களுக்கு. பிரம்மத்தை சாட்சாத்காரம் செய்தவர்கள், அனுபூதி பண்ணவங்க. அந்த அனுபூதியில இருந்து என்ன பண்ணுவாங்க, நார்மலுக்கு வருவாங்க. நார்மலுக்கு வந்து பாத்தீங்கன்னா சில பேரோட இது வந்து பாத்தீங்கன்னா கர்மா இருக்கும், இல்லைன்னா நிமித்தங்கள் ஏதாவது இருக்கும். அப்படி நிமித்தங்கள் இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய நிமித்தம் இருக்கு. முன்னாடி காலத்துலலாம் நிறைய நிமித்தம் இருந்து ராஜா வந்து பாத்தீங்க அப்படின்னா சந்நியாசம் பண்ணிக்க கூடாது, வைஷ்யன் வந்து பாத்தீங்கன்னா சந்நியாசம் பண்ணிக்க கூடாது, சூத்ரன் வந்து பாத்தீங்கன்னா சந்நியாசம் பண்ணிக்க கூடாது, பிராமணன் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா சந்நியாசம் பண்ணிக்கலாம்னு முன்னாடி விதி இருந்துச்சு. அப்ப ராஜாக்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லா போயிட்டு இருக்குன்னு வச்சுங்க ராஜ்யம். திடீர்னு வந்து சரியான பெர்சன் கிடைக்காம நீங்க வந்து பாத்தீங்கன்னா ராஜ்யத்தை விட்டீங்க அப்படின்னா மொத்தமும் கொலாப்ஸ் ஆயிடும். அப்ப அதனால ராஜாக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சில பேர் நல்ல புத்திரன் இருந்தாங்கன்னா, எஃபிஷியண்டா இருந்தாங்கன்னா அந்த புத்திரனை தூக்கி பதவியில உட்கார வச்சுட்டு இவங்க விலகி போயிடுவாங்க.
அப்படி கிடைக்கல அப்படின்னா ஜனக மகாராஜா மாதிரி நிமித்தாந்தரம் ஏதாவது ஒரு நிமித்தம் இருந்திருக்கும். அதனால பாத்தீங்கன்னா ராஜ்ய பதவியிலேயே அனுபூதிக்கு பிறகும் இருப்பார்கள். ராஜாக்கள் பாத்தீங்க அப்படின்னா எப்படி நம்ம சங்கராச்சாரியர் அனுபூதி பண்ணதுக்கு பிறகும் நிறைய பாத்தீங்கன்னா கிரந்தங்களை பண்ணார், உபதேசம் பண்ணார். இது மாதிரி நிறைய முனிவர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா அனுபூதிக்கு பிறகும் அறிஞ்சிருவாங்க. அனுபூதி நல்லா பண்ணிட்டு இது எல்லாம் பொய்ன்னு தெரிஞ்சுட்டு தான் பிரம்மம்னு தெரிஞ்சதுக்கு பிறகு கூட இந்த லோகத்தோட கல்யாணத்துக்காக லோக சங்கிரகம், அந்த லோக சங்கிரகத்துக்காக பதவியை ஸ்வீகாரம் பண்ணிட்டு அந்த பதவியிலேயே இருந்துகிட்டு இருப்பாங்க. இதுதான் பாத்தீங்கன்னா ப்ராசஸ். அதே மாதிரிதான் ராஜ ரிஷிகள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த யோகத்தை பாத்தீங்கன்னா நன்றாக அறிந்திருந்தார்கள். இது 4வது பூமி. எப்பவுமே நல்லா புரிஞ்சுக்கணும், 4வது பூமியில இருக்கிறவங்களுக்கு தான் காரியம் சித்திக்கும். 5வது பூமி, 6வது பூமி, 7வது பூமி என்னது அப்படின்னா பிரம்மவித்து வரன், பிரம்மவித்து வரியான், பிரம்மவித்து வரிஷ்டன். மொத்தம் 3 பூமி இருக்கு. அதுக்கு மேல இந்த 4ல இருந்து ஆரம்பிச்சதுக்கு அப்புறமே அவங்க முக்தி அடைஞ்சவங்க தான். ஆனா அவங்களோட சமாதி அதிகமா கூடுதுன்னு வச்சுங்களேன். அப்ப சமாதி கூட 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 தான் வரன், வரியான், வரிஷ்டன் அப்படின்ற 3 அடுத்தடுத்த லெவலுக்கு பாத்தீங்கன்னா சமாதியோட தன்மை கூடிக்கிட்டே போறது. அப்ப 4லயே நின்றுட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, பரிபாலனம் பண்ற வரைக்கும் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் எண்டு லைஃப் பாத்தீங்கன்னா நமக்கு யாருக்கும் தெரியவே இல்லை, யார் என்ன பண்ணாங்கன்னு தெரியல. ஃபுல் ஸ்டோரி பார்த்தா தான் தெரியும். அவங்க என்ன பண்ணிருப்பாங்க, ராஜ ரிஷிகள் என்ன பண்ணிருப்பாங்க, ஒரு நல்ல ஒரு டைம் வந்தோன்னு சரியான பர்சன் வந்ததுக்கு அப்புறம் அந்த பொசிஷன்ல உட்கார வச்சுட்டு இவங்க என்ன பண்ணிருப்பாங்க, ஒதுங்கிட்டு இவங்க சமாதி கூட ஆரம்பிச்சிருவாங்க. சமாதி கூட ஆரம்பிச்சு வரன், வரியான், வரிஷ்டான்ல போய் பாத்தீங்கன்னா சமாதி ஆயிடுவாங்க, திரும்ப ரிட்டர்ன் வரமாட்டாங்க. இப்படிதான் ப்ராசஸ் நடந்திருக்கணும். அப்ப ராஜரிஷிகள் பாத்தீங்க அப்படின்னா ராஜ ரிஷின்றதுக்கு அர்த்தமே நம்ம சொல்லியிருக்கோம், ராஜாவாவும் இருந்திருக்காங்க, கூடவே பாத்தீங்கன்னா ரிஷியாவும் இருந்திருக்காங்க. அதனால அவங்களுக்கு பேரு ராஜ ரிஷி அப்படின்னு பேர். ச காலேன இந்த விதமா அநேக ரிஷிமார்கள் மூலமா ராஜ ரிஷிகள் மூலமா அப்பா புள்ளன் வந்துகிட்டு இருந்தது. எந்த விஷயத்தை தீர்க்க காலம் பண்ணும் போதும் அது என்ன ஆயிடும்னு கேட்டீங்கன்னா ரொம்ப டைலூஷன் ஃபார்ம் போயிடும். நான் இப்ப இங்க ஒரு அன்னதானம் பாக்குறேன், திருவண்ணாமலையில நிறைய அன்னதானம் நடக்குது. அன்னதானம் பாத்தீங்கன்னா ஆரம்பிக்கும் போது இருந்த அந்த ஸ்பிரிட் பாத்தீங்கன்னா மெதுவா 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 கம்மியாயிடும். இப்ப பார்த்தா ஏதோ கடமைக்கு பாத்தீங்கன்னா பண்ண ஆரம்பிச்சோம். எல்லா விஷயங்களும் அதே தான். ஒரு காலத்துல நம்ம சின்சியரா எதை பண்றோமோ அந்த சின்சியரா பண்றது மெதுவா 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 என்ன ஆயிடுது, ஸ்பிரிட் இல்லாம ஏதோ கடனே அப்படின்னு சடங்கா ஒண்ணு பண்ண வேண்டியதாயிடுது. இதே மாதிரி பாத்தீங்கன்னா தீர்க்க காலம் அனுஷ்டானம் பண்ணிக்கிட்டே வந்துகிட்டு இருந்தவங்க மத்தியில என்னாச்சு, அவதாரிகா பாஷ்யம் எடுத்து படிங்க. முதல் பாஷ்யம் நான் எடுத்திருக்கேன், அவதாரிகா பாஷ்யம். கீதா ஆரம்பிக்கும் போது நாராயண பரோவியக்தாத்துல அவர் எதுக்காக அவதாரம் கிருஷ்ண பரமாத்மா பண்ணார் அப்படின்னு இருக்கு. அதுல சொல்லும் போது தீர்க்க கால அனுஷ்டாத்ரூணாம் காம உத்பவாத் ஹீயமான விவேக விஞ்ஞானேன அப்படின்னு ஆச்சாரியர் ஆரம்பத்துல சொல்லியிருந்தார். ஒரு காரியத்தை தீர்க்க காலம் பண்ணிக்கிட்டு வரும்போது என்ன ஆச்சு, அது மாதிரி அனுஷ்டானம் பண்ணிக்கிட்டு வந்தவங்க மத்தியில மனசுக்குள்ளார என்ன ஆச்சுன்னா காம உத்பவாத், உள்ளுக்குள்ளார பாத்தீங்கன்னா மெதுவா பாத்தீங்கன்னா காம உத்பவம் ஆச்சு. எங்கேயோ கொஞ்சம் கொஞ்சமா போகத்துக்கு போக ஆரம்பிச்சுட்டாங்க. ராஜாக்கள்லாம் பாத்தீங்கன்னா நீங்க நான் நிறைய ஸ்டோரிஸ் படிச்சிருக்கேன், பழைய காலத்து ஸ்டோரிஸ்ல நிறைய ஹிஸ்டரியில என்னெல்லாம் நடந்துச்சுன்னா ஐயோ மகாபோகிகளா இருந்திருக்காங்க ராஜாக்கள். அப்படின்னா பாத்தீங்கன்னா நல்லா காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் போகம் மட்டும்தான் இருந்திருக்கு. ஸ்பெஷலா இப்ப எப்படி மந்திரிகள்லாம் எப்படி அனுபவம் பண்ணிட்டு இருக்காங்களோ, அங்க போறது இங்க போறது லண்டன் போறதா எல்லாம் தாய்லாந்து போறது அப்படின்னு அனுபவம் பண்ணிட்டு இருக்காங்களோ அது மாதிரி. அப்ப ராஜாக்கள் பாத்தீங்கன்னா மெதுவா போகம் பக்கம் போக ஆரம்பிச்சோன்னே இந்த வித்யா பாத்தீங்கன்னா மெதுவா 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 மிஸ் ஆக ஆரம்பிச்சு. அப்ப இங்க சொல்றாரு ச காலேன, சனா அந்த வித்யாவானது யோகமானது, ச யோக காலேன இக இந்த லோகத்துல மகதா காலேன நீண்ட காலத்தினால அனுஷ்டானம் பண்ணிக்கிட்டே வரும்போது மெதுவா 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 நஷ்டக பவதி, நஷ்டம் ஆயிடுச்சு. நஷ்டமாச்சுன்னா தேஞ்சு போச்சுன்னா இப்ப இருக்குமா யோசிச்சு பாருங்க. இப்ப நான் உங்கள்கிட்ட பகவத்கீதை எவ்வளவு டீட்டெயிலா மெதுவா சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னா நஷ்டமாச்சா அப்படின்னா அவன் மனசுக்குள்ளார என்ன துக்கம் வரும்னா ஐயோ பகவானே இவ்வளோ அருமையான வித்தியா இருக்கு, இது எல்லாத்துக்கும் போய் சேர்ந்திருக்கலாமே, ஏன் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரோவேட்டா போயிட்டாங்கன்னு வருத்தமா இருக்கு. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப நீங்க தேடி பாருங்க, எங்கேயாவது இப்ப தமிழ்நாட்டுல இருக்கீங்க அப்படின்னா எங்கேயாவது தேடி பாருங்க, யாராவது பகவத்கீதை சங்கர பாஷ்யத்தோட சொல்றாங்களா தமிழ்ல சொல்றாங்களான்னு கேட்டு பாருங்க.
வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கிறது ஒரு 5-6 பேர் கிடைச்சா பெரிய விஷயமா இருக்கும். நீங்க போய் கேட்டீங்கன்னா பாடம் சொல்ற சாமர்த்தியம் இருக்கும், போய் கேட்டீங்கன்னா அவங்க டைம் கொடுக்கறதுக்கு யாருக்கும் டைமே இல்லை, யாருக்கும் டைம் இல்லை, விவகாரம் அவ்வளோ வச்சிருக்காங்க. அப்ப நீங்க தேடி பார்த்தாதான் தெரியும் இந்த வித்யா வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு தேஞ்சு போச்சு அப்படின்றது. அப்ப காலையில நீண்ட காலமா வந்துகிட்டு இருந்தது என்ன ஆயிப்போச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா விவகாரங்கள் அதிகமாகி போச்சு. அதனால வந்து பாத்தீங்கன்னா ராஜரிஷிகள் இருக்க வித்யா கம்மியாகி போச்சு. மடாதிபதிகள் எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரிஷிகேஷ், ஹரித்வார்ல, காசியிலெல்லாம், நார்த் இந்தியாவில் எவ்வளவு மடங்கள் தெரியுங்களா? மடங்கள் எல்லாம் எதுக்காக உற்பத்தி பண்ணப்பட்டது, ஸ்தாபனம் பண்ணப்பட்டது அப்படின்னா எல்லாம் இந்த வித்யாக்காக. மெதுவா என்ன ஆகி போச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாம் வந்து லேண்டை வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணுறதுக்கு. ஏன்னா ஒவ்வொரு ஆசிரமத்துக்கும் 200 ஏக்கர், 300 ஏக்கர், 500 ஏக்கர், 1000 ஏக்கர், 2000 ஏக்கர் அப்படின்னு ஆகிப்போச்சு. அப்போ மெயின்டைன் பண்ணுறதுல கவனம் போயிடுச்சு. இந்த வித்யாவை வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா அபியாசம் பண்ணுறது இல்லை. எனக்கு தெரிஞ்சு ஒரு தம்பிரான் இருந்தார். தம்பிரான் மீன்ஸ் நம்ம பிரம்மச்சாரின்னு யாரை சொல்கிறோமோ அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா ஆதீனத்தில் வந்து சைவ ஆதீனங்கள்ல தம்பிரான்னு சொல்லுவாங்க. தீட்சை கொடுத்து ஒரு நல்ல தம்பிரான் இருந்தார். அவர் வந்து நார்மலா இருக்கும் போது என்ன பண்ணார், நல்ல சேவை பண்ணிட்டு இருந்தார். சாதுக்களுக்கெல்லாம் ரொம்ப நல்ல சேவை பண்ணுவார். அவரோட ஏர்னிங்ஸ் எல்லாம் கல்யாணம் பண்ணிக்கல, நல்ல ஏர்னிங்ஸ் எல்லாம் ஸ்பிரிச்சுவல்கே பண்ணார். நல்லா ஃபுல் டைம் இதுலயே இருந்தார். அவருக்கு ஒரு ஆசை வந்துச்சு. என்ன ஆசை வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு லைஃப்ல வந்து ஃபுல் டைம் இதுலயே வந்துருவோம் அப்படின்ட்டு ஒரு 50 வயசுக்கு மேல என்ன பண்ணார் அப்படின்னா தம்பிரான் அப்படின்னு ஒரு ஆதீனத்துல போய் தம்பிரான் ஆகிட்டார். என்கிட்ட சொல்லும் போது ரொம்ப ஆனந்தமா சொன்னார், சாமி நான் தம்பிரான் ஆகிட்டேன், ரொம்ப ஆஹா ஓஹோ அப்படின்னு. ரொம்ப சந்தோஷம், எனக்கு சந்தோஷம். நல்ல வேலை, நல்லா வந்துட்டார், உள்ள வந்துட்டார் அப்படின்னு. உள்ள போனோன்னு ஒரு 3 மாசத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா சொர்க்கலோகம். எப்பவுமே நம்ம ஹனிமூன் டைம் சொல்லுவோம் பாத்தீங்களா, எல்லாத்துக்கும் ஒரு ஹனிமூன் டைம் இருக்கு. ரொம்ப அற்புதமா இருக்கும், அப்படியே ரொம்ப சொர்க்கலோகத்துக்கே போன மாதிரி இருக்கும். அவர் வந்து பாத்தீங்கன்னா 3 மாசம் சொல்லி மெதுவா 3 மாசம் கழிச்சு ஃபோன் பண்றார், 4 மாசம் கழிச்சு ஃபோன் பண்றார். பண்ணும்போது சொல்றார், சுவாமி நான் வெளியில பார்த்தது வேற, உள்ள வந்து பார்க்கும்போது வேற சுவாமி. ஏங்க என்னாச்சு அப்படின்னா ஒரு பாடமும் போகல சுவாமி, ஒரு பாடமும் போகல. படிக்கலான்னு வந்தேன் சுவாமி, ஆனா படிப்பு எதுவுமே நடக்கல. காலையில மடாதிபதி ஒரு பூஜை பண்ணுவார், அந்த பூஜைக்கு நாங்க எல்லாம் கலந்துப்போம். கலந்து முடிச்சதுக்கு அப்புறம் விபூதி நமஸ்காரம் பண்ணி விபூதி கொடுப்பார். விபூதியை வாங்கணும்னு நேரா 7 மணிக்கு என்ன பண்ணணும், மேனேஜரை போய் பார்க்கணும் சுவாமி. அந்த மேனேஜர் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு கேஸ் கட்டை எடுத்து கொடுப்பாரு, ஒரு ஃபைல் எடுத்து. அன்னன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வாய்தான்னு சொல்லுவாங்க, நிறைய இடத்துல வந்து கோர்ட்ல கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. ஒவ்வொரு கட்டு 4 கட்டு 3 கட்டு எடுத்து கொடுப்பாரு சாமி. நீ வந்து புதுக்கோட்டை கோர்ட்டுக்கு போ, நீ வந்து திருச்சி கோர்ட்டுக்கு போ, நீ வந்து மதுரை கோர்ட்டுக்கு போ அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஃபைல் எடுத்து கொடுத்துருவார். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அங்கே ஒவ்வொரு இடத்துக்கும் அலைஞ்சு திரிச்சு ராத்திரியில் வந்து சேருவோம் சாமி. அதுக்கப்புறம் ரொம்ப டயர்ட் ஆகி படுத்து தூங்கிடுவோம் சாமி. திரும்ப காலையில இதே ரொட்டீன் சாமி. இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா அசட்டை வந்து பாதுகாக்கிறதுக்காக இதான் நடந்துட்டு இல்லை அப்படின்னா கர்மகாண்டம் நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெறும் கர்மகாண்டம், பக்தர்களை குளிர்விக்கிறதுக்காக என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா வெறுமனே பரிகார பூஜைகள் நடந்துட்டு இருக்கு. எல்லாம் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கோம், யோகம்னு என்னது, கர்மம், கர்ம யோகம். கர்மயோகம் தான் பிரதானம், உங்களுக்கு உங்களோட ஜீவனத்தை உத்தாரணம் பண்ணும். ஆனா மடங்கள் எல்லாமே என்னன்னு கேட்டீங்கன்னா நிஷ்காமியத்தை பண்ணாங்கன்னா யாரும் பணம் தர மாட்டாங்கன்னு என்ன பண்ணிட்டாங்க, எல்லாம் கர்மத்துல இறங்கிட்டாங்க, காமிய கர்மம். அப்ப காமிய கர்மத்திலையும் பிராயஷ்சித்த கர்மத்திலையும் ஜோசியர்களை வச்சுக்கிட்டு விதவிதமான இதையும் யாகங்களையும் பண்ணி அப்ப டைம் எங்க இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஹோமம் பண்ணி பாருங்க. உங்களால கிளாஸ்க்கு வர மாட்டேன் நீங்க சொல்லிடுவீங்க. ஒரு பூஜை பண்ணாவே இப்ப நிறைய பேர் மெசேஜ் போடுறாங்க, சாமி எனக்கு இந்த பூஜை இருக்கு, இன்னைக்கு இந்த ஹோமம் இருக்கு, அதனால நான் வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ்க்கு வர முடியாது. நல்லா தெரியுது, சின்ன ஒரு பூஜை பண்ணா கூட உங்களால என்ன பண்ண முடியாது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கிளாஸுக்கு வர முடியாது. அப்ப மடங்கள் எல்லாம் என்ன ஆகி போச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா நீண்ட காலமா இந்த பிராயச்சித்த ஹோமங்கள் பூஜைகள் இதுலயே கர்மகாண்டத்திலேயே இருந்ததுனால இந்த வித்யாவை நித்தியம் காலையில உட்கார்ந்து காலையில ஒரு பாஷ்யம், சாயந்தரம் ஒரு பாஷ்யம், மத்தியானம் ஒரு பாஷ்யம், சங்கர பாஷ்யத்தை படிச்சு இந்த உபனிஷதங்களை படிக்கிறது மெதுவா இல்லாம போச்சு. அப்ப அதனால்தான் இங்க தெளிவா சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா நாங்க பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே நிறைய விஷயங்கள், இப்போ ஒரு 25 வருஷத்துல நாம் பார்த்துட்டு இருக்கும் போதே நிறைய இடத்துல வித்யா வந்து ரொம்ப வேகமா இல்லாம போயிட்டு இருக்கு, ரொம்ப எக்ஸ்ட்ரோவேட்டா போயிட்டு இருக்கோம். நிறைய வந்து பார்த்தீங்கன்னா கர்மிகள் ஆயிட்டோம், நிறைய போகிகள் ஆயிட்டோம், வெறும் பேசிக்கிட்டே போறோம். இந்த விதமா வந்து காலேன மகத்தா நீண்ட காலமா கொஞ்சமா தேஞ்சு போச்சு பரந்தப அப்படின்னு ஆச்சாரியா சொல்றார். பாஷ்யத்துக்கு வந்து ஏவம் இந்த விதமாக பாஷ்யத்துல சொல்றார், க்ஷத்ரிய
பரம்பரா பிராப்தம். ஆச்சரிய போட்டார், க்ஷத்திரிய பரம்பரால இருந்து வந்தது. ராஜா, ராஜாட்ட இருந்து புல்ல ராஜா, புல்ல ராஜாட்ட இருந்து திரும்ப அப்படியே வரிசையா ராஜா ராஜா ராஜாவா வந்துச்சு. 8வது சாப்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் சொல்ல போறார் ராஜவித்யா ராஜகுஹ்யம். 8வது 9வது சாப்டரோட பேரே அதான், ராஜவித்யா ராஜகுஹ்யம் அப்படின்னு பேர். அது பேர் ராஜவித்யா, வித்யானாம் ராஜா, எல்லா வித்தியைகளுக்கும் ராஜாவா இருக்கிறதுனால இந்த வித்யா ஆத்ம வித்யாவுக்கு பேரு ராஜவித்யானும் பேரு. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ராஜாக்கள் மூலமா வந்ததுனால இதுக்கு ராஜவித்யானும் பேரு. அப்ப க்ஷத்திரியன்னு போட்டார், க்ஷத்திரிய வித்யானும் பேரு. இதுக்கு பேரு ராஜவித்யா, க்ஷத்திரிய வித்யா ரெண்டு ஒண்ணுதான். அந்த க்ஷத்திரியர்கள் மூலமா பரம்பரா பிராப்தம். பரம்பரா பிராப்தம் என்ன அர்த்தம்? பரம்பரையா வந்து சேர்ந்தது. இமம் இந்த யோகம். ராஜரிஷயோ, ராஜரிஷினா யாரு? ராஜானகச்ச தே ரிஷயகச்ச. ராஜரிஷயோ ராஜாக்களாக இருந்துகிட்டு யார் ரிஷிகளாகவும் இருந்தார்களோ அவர்களுக்கு பேரு ராஜரிஷிகள்னு பேரு. அந்த ராஜரிஷிகள் விதுகு இமம் யோகம், இந்த யோகத்தை வந்து பாத்தீங்கன்னா அறிந்திருந்தார்கள். அப்ப ராஜாக்கு முக்கியமா தெரிஞ்சிருக்கும் இந்த வித்யா. தெரிஞ்சிருந்தா நல்ல முறையில வந்து பாத்தீங்கன்னா இந்த யோகத்தை வந்து இந்த ஜெனரேஷனுக்கு எல்லாத்துக்கும் உபயோகம் பண்ற மாதிரி ஆக்கியிருப்பார். அப்ப இதான் இங்க சொல்லியிருக்கு. இதுக்கப்புறம் ச யோகா, அந்த யோகமானது காலேன இக மகதா, காலேனேக இருக்கு, அதை பிரிச்சோன்னா காலேன இக, இந்த நீண்ட காலத்தினால. இகன்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த லோகத்துல மகதா காலேன, காலேன மகதா ஒன்னா போட்டுங்க, மகதா காலேன பெரிய காலத்தினால. யோசிச்சு பாருங்க, சதுர்யுகமா இப்ப நம்ம வந்து கலியுகத்துக்கே வந்து பாத்தீங்கன்னா கீதா சொல்லி எவ்வளவு நாள் பாப்புதா அப்படின்னா கான்ட்ரடிக்ஷன் இருக்கு. 5117 வருஷம் சொல்றோம். கலியுகம் ஆரம்பிச்சு வந்து பாத்தீங்கன்னா 5117 வருஷம் ஆயிருக்குன்றோம். சில பேர் 5125 வருஷம் சொல்றோம், சில பேர் 5157 வருஷம் சொல்றோம். அப்ப யோசிச்சு பாருங்க, 5000க்கு மேல. அப்ப 5000 வருஷம் வந்து பாத்தீங்கன்னா வந்துகிட்டே இருந்து, நான் ரொம்ப நல்லா உத்து பார்க்கும் போது என்ன தெரியுதுன்னா, இப்ப நம்ம 2000 வருஷம் வந்து நம்மளோட ஹிஸ்டரி சொல்றோம். இதுலயே வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட தப்பான ஒப்பீனியன்ஸ், நிறைய பொய்யானது. ஒரு பானையை வச்சுக்கிட்டு எவனாவது வந்து ஹிஸ்டரியை எழுத முடியுமாங்க? நான் என் வீட்டுக்கு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷத்துலயும் 4 பானையை தூக்கி ஓரமா போடுறேன். அந்த பானையை வச்சுக்கிட்டு பரமஹம்சானந்தா வந்து பாத்தீங்கன்னா பானையில தான் சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தார். அப்படின்னா நான் குக்கருக்குலாம் வந்துட்டேங்க. குக்கர்ல தான் நான் யூஸ் பண்றேன். ரைஸ் குக்கர் வச்சிருக்கேன், கேஸ் ஸ்டவ் வச்சிருக்கேன், எல்லாம் வச்சிருக்கேன். அப்போ வந்து பாத்தீங்க, அப்போ நான் பானையை வச்சுக்கிட்டு ஒருத்தன் வந்து கணக்கு பண்ணான் அப்படின்னா அது எந்த மாதிரி ஆகும்? இப்ப நம்மளோட ஹிஸ்டரி வந்து பாத்தீங்கன்னா இந்த விதம், இந்தியன் ஹிஸ்டரி இந்த லெவல்ல தான் இருக்கு. அப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா, தீர்க்க காலத்துல ஒரு 2000 வருஷத்துலயே நம்மளோட ஹிஸ்டரியை சொல்ல முடியல. அதுக்கு முன்னாடி ஒரு 3000 வருஷம் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன ஆச்சுன்னே தெரியல. நிறைய பிரளயங்கள், சுனாமி மாதிரி நிறைய பிரளயங்கள் வந்திருக்கிறோம். நிறைய நம்மளுடைய சம்ஸ்காரங்கள் எல்லாமே போச்சு, நிறைய வித்யாக்கள் போச்சு. லேட்டஸ்டா வந்து பாத்தீங்கன்னா இப்ப நாலந்தா பல்கலைக்கழகத்தெல்லாம் முன்னாடி எரிச்சவங்க வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்டதை எரிச்சாங்க. என் கண்ணுக்கு முன்னாடியே வந்து ஒரு மடத்துல வந்து பாத்தீங்கன்னா 1000 புக்கை எரிச்சதெல்லாம் நான் கண்ணுக்கு முன்னாடியே காப்பாற்ற முடியாம போச்சு. எரிஞ்சுக்கிட்டு இருக்க நிலையில நான் போனேன் ஒரு இடத்துக்கு, ஒரு ஆசிரமத்துக்கு. அங்க வந்து பாத்தீங்கன்னா சைவ சித்தாந்தி வந்து அவருக்கு பிடிக்கல, வேதாந்தம் பிடிக்கல. அதனால என்ன பண்ணாரு, இதெல்லாம் எடுத்து கொளுத்து அப்படின்னு கொளுத்திட்டாரு. மொத்த வேதாந்த புஸ்தகங்களும் எவ்வளவு ரேரான புக்ஸ் எல்லாம் போச்சு தெரியுங்களா, காப்பாற்ற முடியல. இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நீண்ட காலம் வந்து நாசமாயி வந்து பாத்தீங்க அப்படின்னா நீண்ட காலேன, அதான் சொல்றேன், மகதா காலேன, மகத்தான தீர்க்கேன காலேன, நீண்ட காலமா நஷ்டமாச்சுன்னா எப்படி? திடீர்னு நஷ்டமாகல, கொஞ்சம் கொஞ்சமா நஷ்டமாச்சு, தேஞ்சு போச்சு. விச்சின்ன சம்பிரதாய சம்பிரதோ, நல்ல அந்த சம்பிரதாயம், குரு சிஷ்ய சம்பிரதாயம் மெதுவா இல்லாமல் போச்சு, தேஞ்சு போச்சு. சம்பிரதா ஹே பரந்தப அப்படின்னு சொல்றாரு. ஹே பரந்தப அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. பரந்தபன் என்ன அர்த்தம்? ஆத்மனோ விபக்ஷபூதாக பர உச்சியந்தி, தனக்கு எதிரானவங்களுக்கு பேரு வேறானவர்கள். பர அப்படின்னா வேறானவர்கள்னு சொல்லப்படுறது. தனக்கு வேறானவர்கள். ஆத்மனோ விபக்ஷபூதாக, தனக்கு எதிரான மனிதர்கள். ஆப்போசிட் பட்சம் நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, அந்த ஆப்போசிட் பார்ட்டிக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா பரன்னு பேரு. அந்த பர தான் சௌரிய தேஜோ பகஸ்திபிகி தேஜோ கபஸ்திபிகி பானு இவ தாபயதி இது பரந்தபஹ சத்ரு தாபன இத்தியர்த்தக. இந்த பரந்தபகருக்கு ஆச்சாரியர் வியாக்கியானம் பண்ற.
தனக்கு எதிரானவர்களுக்கு பேரு பர அப்படின்னு சொல்லப்படுகிறார்கள். அவர்களை, அந்த எதிரிகளை நம்ம சொல்றோம், எதிரில் இருக்கிறவங்க எதிரிகளை என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டா, பானு இவ தாப்பயதி, சூரியனோட கதிர்கள். ஐயோ நேற்றுலாம் வெயில், என்ன வெயில் தெரியுங்களா, நேற்று நைட் நல்ல வேலை மழை பெஞ்சிருச்சு, நல்லா திருவண்ணாமலையில் 1 மணி நேரம் நல்லா மழை பெஞ்சு, ஐயோ தூங்கவே முடியாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா வெயில் தீர்க்கம் ரொம்ப அநேகமாக 45 கிட்ட வரைக்கும் நினைக்கிறேன். நேற்று 42 45 இருக்கும், சரியான வெயில். அப்ப இதே மாதிரி பார்த்தீங்கன்னா எவன் எதிரிகளை பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய கதிர்கள் மூலமா, தன்னுடைய தேஜஸ்னாலையும் தன்னுடைய வீரத்தினாலையும் தன்னுடைய பார்த்தீங்க அப்படின்னா வீர தாபங்களால் தகிக்கின்றானோ அவனுக்கு பேர் பார்த்தீங்கன்னா பரந்தபன்னு பேர். ஏன் பரந்தபன்னு பேர் வச்சிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதான் வீக்னஸ்னால முன்னாடி ராஜாக்கள் என்ன பண்ணாங்களோ அதே தப்ப நீ பண்ணாத அப்படின்றதுக்காக பரந்தபன்னு சொல்லி முடிச்சாச்சு. இன்னைக்கு பாட்டம் இங்க இருந்து ஆரம்பிக்கிறது. 3வது ஸ்லோகம் வந்தது. 3வது ஸ்லோகத்துல ஆச்சாரியர் என்ன பண்றாருன்னா, முக்கியமானது ஒண்ணு சொல்ற. இதை பாத்தீங்கன்னா ஹைலைட் பண்ணிங்க. ஏன் அப்படின்னா இப்ப நடந்துகிட்டு இருக்கிற ஆச்சாரியார் சங்கர பாஷ்யத்துல தெளிவா சொல்ற. அவதாரிகா பாஷ்யம் பாருங்க. துர்பலான் அஜிதேந்திரியான் பிராப்ய நஷ்டம் யோகம் இமம் உபலப்ய லோகம் ச அப்புருஷார்த்த சம்பந்தினம். ஆச்சாரியர் ஒரு லைன் நல்லா எழுதுற. துர்பலான் அஜிதேந்திரியான் பிராப்ய. இந்த வித்யா எப்படி ஆயிப்போச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நான் ரிஷிகேஷ்ல பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்போ எல்லாம் நிறைய இன்ஸ்டிடியூஷன்ல நடக்கிறதெல்லாம் இதான். என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, துர்பலம். எல்லாத்தோட சென்ஸ் ஆர்கன்ஸையும் நம்ம என்ன பண்ணிட்டோம், இந்திரியங்களை வெல்லணும். முதல்ல பார்த்தீங்கன்னா வச்சிருக்கல சமம் தமம் உபரதி திதிக்ஷா ஸ்ரத்தா சமாதானம். இதுதான் முக்கியமா சொல்லணும். நல்ல இந்த ஸ்பிரிச்சுவலுக்கு வரவங்களுக்கு பேசிக் குவாலிட்டி முதல்ல ஒரு டீச்சர் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்திரிய நிகிரகத்தையும் மனோ நிகிரகத்தையும் பிரிஸ்கிரைப் பண்ணி அவரை வெளியில இருந்து உள்முகமா கொண்டுட்டு வரணும். இந்திரியங்களை ஜெயம் பண்ண. தஸ்மாத்வம் இந்திரியான் யாதவ் நியம்ய பரதர்ஷப பாப்மானம் பிரஜகிக்கேனம் ஞான விஜான நாசனம். 41 போன அத்தியாயத்துல. 3வது அத்தியாயத்துல சொல்லப்பட்டதுதான் சாதன சதுஷ்டயத்துல தமமா சொல்லப்பட்டிருக்கு. இந்திரிய நிகிரகம் இதை முக்கியமா வைக்கணும். இந்திரிய நிகிரகமும் மனோ நிகிரகமும் ரொம்ப அவசியம். ஆனா பாத்தீங்கன்னா என்ன ஆயிப்போச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, துர்பலமா இருக்கக்கூடிய, துர்பலம்னா அர்த்தம் இந்திரியங்கள்ல ரொம்ப வீக்னஸ். அதான் சொல்றார் அஜிதேந்திரியான், இந்திரியங்களை ஜெயம் பண்ணாத. ஜிதேந்திரியமா இருக்கணும். அனுமனுக்கு பேரே ஜிதேந்திரியான்னு பேரு, அனுமனுக்கு பேரு. அப்ப பாத்தீங்க அப்படின்னா ஜிதேந்திரியமா இல்லாம, இந்திரியங்கள் வெல்லாமல், இந்திரிய விஷயங்கள்ல பலகீனமா துர்பலமா ஆகி போனவர்கள், அவர்களிடத்துல இந்த வித்யா பாத்தீங்கன்னா போய் சேர்ந்துச்சு. பிராப்ய, அவர்களால் அடையப்பட்டு என்னாச்சு, நஷ்டம் யோகம் இமம் யோகம் நஷ்டம் உபலப்ய. இந்த யோகம் பாத்தீங்கன்னா மெதுவா 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 போகிகள் கையில கிடைச்சி போச்சு. யோகம் எதுக்குப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோகம் போகத்துக்காக ஆகி போச்சு. இப்ப எல்லாம் யோகத்தை எதுக்காக ஃபாலோ பண்றாங்க தெரியுங்களா? எல்லாம் தெரபி. நல்லா சொல்றாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, எந்த யோகமா இருக்கட்டும், எல்லா யோகத்தையும், அது யோக அஷ்டாங்க யோகமா இருக்கட்டும், பிராணாயாமமா இருக்கட்டும், இல்ல பாத்தீங்கன்னா இந்த சாஸ்திரம். இப்ப பகவத்கீதையில என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு இங்க ஃபேமஸான ஒரு ஹோட்டல் ஓனர் இருக்க, ஒரு பெரிய ஹோட்டல் குரூப். அவர் என்னை பார்க்கும் போதெல்லாம் சொல்றார், சுவாமி ஒரு 4 ஸ்லோகங்களை எனக்கு எழுதி கொடுங்க சுவாமி. நான் என்னோட ஒர்க்கர்ஸ் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க, 100கணக்கான பேர் இருக்காங்க, எல்லாத்துக்கும் மோட்டிவேட் பண்ணுங்க சுவாமி. நான் தலையில அப்படியே கை வச்சுட்டு இருக்காங்க. பகவான் பாத்தீங்கன்னா ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மா இந்த ஸ்லோகத்தெல்லாம் எதுக்கு சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மோட்டிவேஷன் பண்றதுக்கு அந்த ஸ்லோகம் யோசிப்பாரு. இதெல்லாம் மோட்சத்துக்கான வித்யா. இப்ப என்ன ஆகி போச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா சிஓக்கள் மத்தியில பாத்தீங்கன்னா கீதையை சொல்லி மோட்டிவேட் பண்றதுக்கு ஒரு 1 ஹவருக்கு பாத்தீங்கன்னா சார்ஜ் பண்றாங்க. ஒரு வாரம் கேம்ப் இது மாதிரிலாம் பண்ணி இந்த பகவத்கீதையை பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க, மோட்டிவேஷன் கிளாஸா மாத்திட்டாங்க. துக்கம் இருக்குமா இருக்காது. கிருஷ்ணர் பாத்தீங்கன்னா பார்த்துட்டு இருப்பாரு, ஐயோ இந்த பசங்க இது மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்களே, வித்துட்டானுங்களே அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாரு. அப்ப எந்த லெவல போய் நிற்கிது அப்படின்னா, மோட்ச சாஸ்திரத்தை நம்ம லோ லெவலுக்கு கொண்டு வந்துட்டோம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எதுக்காக யோகம் அப்படின்னா, நல்ல போகத்தை அனுபவிப்பதற்காக யோகம் அப்படின்னு இந்திரிய வீக்னஸ் இருக்கிறவங்கள்ட்ட இந்த வித்யா போய் சேர்ந்ததுனால இதை பார்த்து உபலப்ய, ஐயோ இவங்கள்ட்ட எல்லாம் இது போய் சேர்ந்திருக்கே அப்படின்னு பாத்தீங்கன்னா பார்த்துட்டு, லோகம் ச அபுருஷார்த்த சம்பந்தினம்,
லோக்கம் வந்து பாத்தீங்கன்னா புருஷார்த்தத்துல இருந்து விலகி போறதை பார்த்து, புருஷார்த்தம் எது? தர்ம, அர்த்த, காம, மோட்சம். ஸ்டெப் ஸ்டெப்பா அவன் வந்து பாத்தீங்கன்னா மோட்சத்தை நோக்கி போகணும். மோட்சத்தை நோக்கி போகும்போது என்ன இருக்கணும்? இந்திரிய நிகிரகம், அதுக்கப்புறம் மனோ நிகிரகம், அப்புறம் காமத்தியாகம், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சமநிலையில சித்தத்தை வந்து பாத்தீங்கன்னா பரமாத்மாலேயே நிக்க வச்சு அகமகமகம்னு ஞான நிஷ்டை அடைதல். இதான் ஸ்டெப்ஸ் சொல்லியிருக்கு. இப்ப என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எக்ஸ்ட்ரீமிஸ்டா ஆயிடாதீங்க. நியூ வேதாந்தம் எக்ஸ்ட்ரீமிஸ்டா இருக்காதீங்க, நல்லா அனுப்புவீங்க, நல்லா அனுப்புவீங்க, புரிஞ்சுக்குங்க. வேதாந்தம் எங்க வந்து நின்றுடுச்சு, நல்லா அனுபவிங்க. எங்கெங்க சாக்கடையில இருக்கீங்களோ அந்தந்த சாக்கடையில அப்படியே இருங்க. சாக்கடையில எருவ மாடு மேல மூக்க மட்டும் மேல தெரியல, அது மாதிரியே இருந்துங்க. காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த லௌகிக விஷயத்திலேயே இருங்க. ஆனா வந்து கூட என்ன பண்ணுங்க, நான் பிரம்மமா இருக்கேன்னு புரிஞ்சுங்க. அப்படி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா என்ன ஆகும்? இந்திரிய நிகிரகம் தேவையில்லை, மனோ நிகிரகம் தேவையில்லை, வாசனாட்சயம் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. யாரு யோக வாசிஷ்டத்தை ராமருக்கு வந்து பாத்தீங்கன்னா வசிஷ்டர் என்னெல்லாம் சொன்னாரோ இது எதுவுமே தேவையில்லை நமக்கு. ராமருக்கு தேவைப்படுறதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நம்ம என்ன பண்ணலாம்? ஃப்ரீயா புரிஞ்சா போதுன்ற வேதாந்தத்துல சௌக்கியமா புரிஞ்சுக்கிட்டு நம்ம அடைஞ்ச மாதிரியே ஒரு பிரமையை உண்டு பண்றோம். இது மாதிரி உலகம் வந்து பாத்தீங்கன்னா அனாதி காலத்துல இருந்து இதே மாதிரிதான் ஆயிட்டு இருந்திருக்கு ஒவ்வொரு யுகத்திலையும். இதெல்லாத்தையும் பார்த்து இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மோட்ச புருஷார்த்தத்துல இருந்து நழுவி செல்கிறார்கள் அப்படின்னு பார்த்து என்ன பண்ணார் கிருஷ்ண பரமாத்மா? அவதார ரகசியமே அதுக்காக தானே கிருஷ்ணனா அவதாரம் பண்ற. அதுதான் இங்க சொல்ல வருது. மெதுவா 3வது ஸ்லோகம் வந்தது. சயேவாயம் மயா தேத்ய, சயேவாயம் மயா தேத்ய யோக ப்ரோக்த புராதனஹ, யோக ப்ரோக்த புராதனஹ பக்தோசி மே சகா சேதி, பக்தோசி மே சகா சேதி ரகஸ்யம் ஹேததுத்தமம், ரகஸ்யம் ஹேததுத்தமம். சயேவாயம் மயா தேத்ய யோக ப்ரோக்த புராதனஹ பக்தோசி மே சகா சேதி ரகஸ்யம் ஹேததுத்தமம். எனக்கு ஒரு சுவாமி தெரியும், ஃபேமஸான சுவாமி. எத்தனை மணிக்கு எந்திரிப்பாருன்னா 11 மணிக்கு எந்திரிப்பார். அவர்கிட்ட பாடம் படிச்ச விளங்குமா? யோசிச்சு பாருங்க. எனக்கு சிரிப்பு வரும். அவருக்கு பின்னாடி ஒரு பெரிய குரூப் இருக்கு. ஐயோ, எனக்கு மகாபோகிகள் மகாபோகிகள். இப்போ என்ன ஆகி போச்சு அப்படின்னா, என்னோட ஃப்ரெண்டு ஒரு சுவாமி இருந்தார். அந்த சுவாமி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாப்பாட்டுலேயே காலி. ஏன்னு கேட்டிங்கன்னா, பக்தர்கள் இருக்காங்களா, ஸ்திரீகள் வந்து பார்த்தீங்கன்னா சிரத்தை ரொம்ப சிறந்துச்சு. சுவாமின்னா உயிரையே கொடுப்பாங்க. ஐயோ, பொண்ணு எடுத்துருவாங்க. போகம் போகம் போகம், ஒரே போகம் தான். நாக்கில் எல்லா சன்னியாசியும் நாக்கிலேயே செத்து போனான். அப்போ அந்த வேதாந்தம் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. வைராக்கியம் வருமா? வராது. அப்ப விஷயங்களுக்கு அடிக்ட் ஆகி வந்து பாத்தீங்கன்னா இந்த வித்யா வந்து பாத்தீங்கன்னா பிரத்யட்சமா பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே நஷ்டமாகுது. இதை பார்த்துட்டு பகவான் என்ன பண்றார்? ச ஏவ அயம், ச ஏவனா தொம், ஒரு வார்த்தையை நம்ம வந்து அத்தியாகாரம் பண்ணிக்கிறோம். நீ மே பக்தகச்ச, 2வது லைன்ல இருந்து எடுக்கிறோம். மே என்னுடைய பக்தோ, நீ என்னுடைய பக்தனாக அசி இருக்கிறாய். கூடவே என்னது? ச மேலும் சகா அசி இதி, நீ என்னுடைய நண்பனாகவும் இருக்கிறாய், மித்திரனாகவும் இருக்க. 2 பேரும் ஒரே க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஒருத்தர் தோல்ல ஒருத்தர் கை போட்டுக்கிட்டு எங்க போனாலும் போயிட்டு வந்துட்டு இருக்கவங்க எல்லா காரியத்துக்கும். அப்ப ஃப்ரெண்டாவும் இருக்க, கூடவே என்ன இருக்க? நீ பக்தனாவும் இருக்க. முதல்ல 2வது சாப்டர்லயே ஆரம்பத்திலேயே வந்து சொல்லியாச்சு, நான் சரணாகதி பண்றேன் அப்படின்னு, என்ன நீ சிஷ்யனா ஏத்துக்கோ அப்படின்னு அவன் சொல்லிட்டான். அப்ப நீ வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னுடைய பக்தனாகவும் இருக்கிறாய், என்னுடைய ஃப்ரெண்டாவும் நண்பனாகவும் மித்திரனாகவும் இருக்கிறாய், சகாவாகவும் இருக்கிறாய். அந்த காரணத்தினால ச அயம், முதல் லைன் கொஞ்சம். ச அயம்னா அந்த இந்த யோகத்தை, அந்த இந்த யோகேவ, எது ஆதி காலத்துல நான் ஆதித்யனுக்கு உபதேசம் செய்தேனோ, கிரண்ய கர்ப்ப பாவத்துல இருந்துகிட்டு அந்த பிரம்மாக்கு முதல்ல வந்து பாத்தீங்கன்னா நான் எந்த வித்யாவை உபதேசித்தேனோ அந்த வித்யாவை வந்து பாத்தீங்கன்னா, எப்படிப்பட்ட வித்யா? புராதனஹ, ரொம்ப பழசு. ஆதி காலத்துல முதல்ல நம்ம டெய்லி சாந்தி மந்திரத்துல வந்து ஸ்வேதாஸ்வதரோபனிஷத் மந்திரத்தை சொல்றோம்.
டெய்லி சொல்றோம்ல, யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோ வை வேதாம்ஸ்ச பிரஹினோதி தஸ்மை தம் தேவமாத்ம புத்தி பிரகாசம் முமுக்ஷுர்வை சரணமகம் பிரபத்யே. ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்துல இருக்கிற மந்திரம் டெய்லி நம்ம அதை வச்சிருக்கோம். யாரு பிரம்மாவை முதல்ல படைச்சாரோ, யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோவை வேதாம்ஸ்ச பிரஹினோதி தஸ்மை. எவர் பாத்தீங்கன்னா பிரம்மாவிற்கு அந்த வேதங்களோ அந்த ஞானத்தை உபதேசம் செய்தாரோ. அப்ப டெய்லி படிக்கிறோம். பிரம்மாவுக்கு பாத்தீங்கன்னா பகவான் தான் உபதேசம் செய்தார். அந்த முதல் உபதேசம் செஞ்சமே. அப்ப என்ன அர்த்தம்? சிருஷ்டியோட ஆதி காலத்துல ரொம்ப பழசுங்க இந்த வித்யா. எது இன்வென்ஷன் எதுவுமே பண்ண வேணாம், புதுசுலாம் இங்க எதுவுமே இல்லை. பரம்பரையா வந்துகிட்டு இருக்கிறது ரொம்ப பழசு. புராதனமான ச அயம் யோக ஏவ, அந்த யோகத்தையே அத்ய இன்று, அத்தியன்றதுக்கு அர்த்தம் இன்று, தே அத்தியன் இருக்கு மந்திரத்துல, மயா தே அத்ய. இன்று பாத்தீங்கன்னா மயா என்னால், தே உனக்கு, புரோக்தக சொல்லப்பட்டது. இந்த 2 அத்தியாயத்துல நான் சொன்னனே, இந்த 2 அத்தியாயத்துல என்னால் சொல்லப்பட்ட அந்த வித்யா ஆதி காலத்துல பிரம்மாவிற்கு உபதேசிக்கப்பட்டது, புராதனமானது. தே புரோக்தக சொல்லப்பட்டது. ஹி ஏன் அப்படின்னு கேட்டா, இந்த யோகம் பாத்தீங்கன்னா ஏதத்து உத்தமம். இந்த யோகம் அப்படின்றது நீ குப்பஞ்சுப்பன் சொன்னது இல்லைங்க. இது ஏதோ ஒரு வித்யா இல்லை, ஏதோ ஒரு காலத்துல தோன்றி மறையக்கூடியது இல்லை. இருக்கிற வித்யாக்கள்லயே இதுதான் உத்தமம், மிகச்சிறந்த வித்யா பாத்தீங்கன்னா இதுதான். அது மட்டுமல்ல, ரகசியம், எல்லாத்துக்கும் போய் சேர்றது இல்லை. இந்த வித்யா பாத்தீங்கன்னா ரொம்ப ரகசியமானது, உலக மக்களுக்கு தெரியாதது. ரொம்ப வருத்தமா இருக்கு. ஐயோ, ஸ்பிரிச்சுவல்ல பாத்தீங்க, வேத பாடசாலையில இருக்கிறவங்கள்ட்ட பாத்தீங்கன்னா, நான் நினைச்சிட்டு இருந்தேன் ஒரு காலத்துல வேத பாடசாலையில படிச்சவங்களுக்குலாம் எல்லாம் தெரியும். கடைசிதான் தெரிஞ்சதுன்னா வேதத்தோட பூர்வ பாகம் வரைக்கும் தெரிஞ்சு வச்சிருப்பாங்களுடைய உத்தர பாகத்தை பத்தி ஒன்னும் தெரியல யாருக்கும். வேதாந்தத்தை பத்தி நான் யாரு, எங்க போகணும், ஈஸ்வரன் யாரு, பிரம்மம்னா என்ன, டெய்லி தைத்திரிய உபனிஷத்துல சொல்லுவாங்க. பிரம்மவிதா ஆப்னோதி பரம் சத்யம் ஞானம் அனந்தம் பிரம்ம யோ வேத நிகிதம் குஹாயாம் பரமே வியோமன். டெய்லி பாடசாலையில படிக்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி நித்திய பாராயணம் இருக்கு. என்னைக்கும் பாத்தீங்கன்னா பிரம்மவிதா ஆப்னோதி பரம்னு இருக்கே, பிரம்மத்தை அறிஞ்சால் பரத்தை அடையலான்னு சொல்லியிருக்கே. அது என்னது? சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மன்னு சொல்லியிருக்கே. அப்படின்னா என்ன? யாருக்கும் கேள்வி வர்றதில்லை. பிரம்மம்னா தெரியவே தெரியாது. இப்ப 2 அத்தியாயம் படிச்சு உங்கள்கிட்ட என்ன ஞானம் இருக்கோ அந்த ஞானம் பாத்தீங்க அப்படின்னா இங்க ஈஸியா எல்லாத்துக்கும் கிடைக்கல. இந்த ஞானம் உத்தமமானது, மிக சிறந்தது, மிக ரகசியமானது அப்படின்னு சொல்லியாச்சு. அதை நான் என்ன பண்றேன், நீ என்னோட பக்தனா இருக்க, என்னோட சிஷ்யனா இருக்க, அதனால நான் உனக்கு சொல்றேன் அப்படின்ற பாஷ்யம் சின்னதுதான். வந்துடும். சாயவனது ஆதி காலத்துல நான் விவஸ்வானுக்கு எந்த யோகத்தை கொடுத்தனோ அந்த யோகத்தையே, அயம் மயா, அந்த யோகத்தையே, தே துப்பியம் உனக்கு, விவஸ்வானுக்கு நான் முதல்ல பிரம்மா, விவஸ்வான யார் எடுக்கணும், சூரியன், சூரியனை யார் எடுக்கணும், பிரம்மான்னு எடுக்கணும். அப்ப பிரம்மாவுக்கு பாத்தீங்கன்னா நான் எந்த யோகத்தை முதலில் உபதேசித்தேனோ அதையே அத்தியனா இதானியும் இப்பொழுது அந்த யோகத்தையே, யோக புரோக்தக, யோகமானது உனக்கு சொல்லப்பட்டது. எப்படிப்பட்ட யோகம்? புராதனமான யோகம் உனக்கு சொல்லப்பட்டது. ஏன் சொன்னீங்க? வேற யாருக்காவது? ஏன்னா நிறைய பேர் இருக்காங்களே, எல்லாத்தையும் கூப்பிட்டு சொல்ல வேண்டியதானே. அப்படின்னா இல்ல, பக்தகாசி, நீ என்னுடைய பக்தனாக இருக்கிறாய். கூடவே மே சகாச்சாசி, நீ என்னுடைய நண்பனாக இருக்கிறாய். இது என்ற காரணத்தால் நான் உனக்கு இந்த ரகசியமானதை சொல்றேன். எப்படிப்பட்டது இந்த யோகம்? ரகசியம். இது ரகசியமானது. ஏன் அப்படின்னா ஏதத்து உத்தமம் யோகோ ஞானம் இத்தியர்த்தக. இந்த யோகம்னு சொல்லக்கூடிய ஞானம் இருக்கே, ஆத்ம ஞானம், ஆத்ம யோகம், ஞான யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஞானம் பாத்தீங்கன்னா ரொம்ப உத்தமமானது. எது உத்தமமோ அது எப்பவுமே என்னவா இருக்கும்? ரகசியமா இருக்கும். வைரம் பாத்தீங்கன்னா ரோட்ல கிடந்தா அது வைரமா இருக்குமா? யோசிச்சு பாருங்க. உத்தமமா இருக்குமா? இருக்காது.
கல் வந்து பாத்தீங்கன்னா நிறைய கற்கள் கிடைக்குது, போற வழியில எல்லாம் கல்லா கிடக்குது. அப்ப அது என்னது? அது உத்தமம் இல்லை, சாதாரணம். அப்ப எது ரேரா இருக்கோ அந்த ரேரா இருக்கிற ஐட்டம் தான் வந்து பாத்தீங்கன்னா இப்பெல்லாம் நம்ம சொல்றோம்ல, ஆன்டிக் பீஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப விலை அதிகம். என்ன காலம், 50 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிறது விலை அதிகம், 200 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிறது விலை அதிகம், 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிறது விலை அதிகம். அப்ப இந்த யோகம் எப்படிப்பட்டது? ஆதி காலத்துல, சிருஷ்டியோட ஆதி காலத்துல உண்டானது. அப்ப எவ்வளவு ஆன்டிக் பீஸ் யோசிச்சு பாருங்க, நம்மகிட்ட கிடைச்சிருக்கிறது பெரிய ஒரு ஆன்டிக் பீஸ் நமக்கு கிடைச்சிருக்கு. அப்ப இது ரொம்ப உத்தமமானது, ரொம்ப ரேரானது அப்படின்னு சொல்லி முடிச்சாச்சு. முடிச்சதுக்கு பிறகு 4வது ஸ்லோகம் ஆரம்பித்தது. ஆச்சாரியர் ஒரு பாஷ்யம் எழுதுற, சங்கராச்சாரியர், பகவதா விப்ரதிசித்தம் உக்தமிதி மா பூத் கஸ்யசித் புத்திஹி இதி. என்னடா இது, கிருஷ்ணர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்பதான் அர்ஜுனனுக்கு நான் உனக்கு சொன்னேன் அப்படின்னு 2 அத்தியாயத்துல இப்பதான் சொன்னாரு. ஆனா அவரோட ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்கு? முதல் ஸ்லோகத்துல ஸ்டேட்மெண்ட் என்ன இருக்கு? நான் ஆதி காலத்துல விவஸ்வானுக்கு உபதேசித்தேன் அப்படின்றது. இதை யாராவது கேட்டாங்கன்னா, பகவதா உக்தம், பகவானால சொல்லப்பட்ட இந்த விஷயம் கான்ட்ரடிக்ஷன் ஆகுதா? விப்ரதிசித்தம் இது, முரண்பாடா இருக்கு. ஆதி காலத்துல வந்து பாத்தீங்கன்னா பகவான் விவஸ்வானுக்கு சொன்னார், ஆதித்யனுக்கு சொன்னார், பிரம்மாவுக்கு சொன்னார்னு நீங்க சொன்னீங்க. அந்த வித்யாவையே நான் உனக்கு என்னால் சொல்லப்பட்டதுன்றீங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா முதல்ல இருந்தது எவ்வளவு காலத்துக்கு முன்னாடி, இப்ப நீங்க வந்து இப்பதான் இருக்கீங்க. அப்ப என்ன இது கான்ட்ரடிக்ஷன் ஆகுதே அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா, முன்னாடி சொன்ன அந்த வித்யாவை தான் நான் இப்ப உனக்கு சொல்றேன். நான் முதல்ல ஆதி காலத்துல நான் தான் சொன்னேன் பிரம்மாக்கு. அப்ப கான்ட்ரடிக்ஷன் வருமா? இவரு கிருஷ்ணர் இப்பதானே பிறந்தாரு, இவர் எங்க வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி காலத்துல ஆதி காலத்துல எங்க போனாரு, இவர் எங்க இருந்தாரு, கேள்வி வருமா? அதனால வந்து பாத்தீங்கன்னா விப்ரதிசித்தம் அப்படின்னா ரொம்ப கான்ட்ரடிக்ஷனலா இருக்கு, முரண்பாடா இருக்கு அப்படின்னு மாபூத் கஸ்யசித் புத்திஹி இது, யாரோட புத்தியிலையும் சந்தேகம் கொள்ளக்கூடாது. ஐயையோ இவரு ஏமாத்துறாருங்க கிருஷ்ணர், என்ன வச்சனம் இவ்வளோ கான்ட்ரடிக்ஷனலா இருக்கு, முரண்பாடா பேசுறாரு அப்படின்னு யாரும் நினைக்க வேண்டாம் என்று பரிகாரார்த்தம் சோத்தியம் இவ குருவன். இவனுக்கு தெரியுமா, அர்ஜுனனுக்கு தெரியுதான். அப்ப இவன் கேட்கிற கேள்வி யாருக்காக கேட்கிறான் அப்படின்னா, மற்றவங்களுக்கு இந்த டவுட் வந்துடக்கூடாது, அவங்களுக்கு அது மாதிரி டவுட் வந்து அதை பரிகாரம் பண்ணணும் அப்படின்றதுக்காக, சந்தேகத்தை வந்து பரிகாரம் பண்றதுக்காக சோத்தியம் இவ குருவன், கேள்வி கேட்கிற மாதிரி குருநாதர்கிட்ட அர்ஜுனன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் பண்றான். ஆக்சுவலா வந்து அவனுக்கு இல்லை, லோக்க மக்களுக்காக அவன் கேட்கிறான். என்ன கேள்வி? அர்ஜுன உவாச்ச அபரம் பவதோ ஜன்ம பரம் ஜன்ம விவஸ்வதः கதம் ஏதத்விஜானீயாம் த்வமாதௌ प्रोक्तवानिति अर्जुन उवाच अपरं भवतो जन्म परं जन्म विवस्वतः कथमेतद्विजानीयां त्वमादौ प्रोक्तवानिति। अर्जुन उवाच अपरं भवतो जन्म परं जन्म विवस्वतः कथमेतद्विजानीयां त्वमादौ प्रोक्तवानिति। அர்ஜுன உவாச்ச, அர்ஜுனன் கேட்டான், கூறினான். என்ன கேட்டான் அப்படின்னு கேட்டா, பவத்தகனா தங்களுடைய, ஒரு மரியாதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பவான் பவத்தகன்ற வார்த்தை இருக்கு. என்ன சொல்லுவோம் அப்படின்னா, தங்களுடைய ஜென்மம், பவத்தகனா சஷ்டியில இருக்கு, தங்களுடைய ஜென்மமானது, உங்களுடைய ஜென்மமானது அபரம், உங்களுடைய ஜென்மமானது வந்து பாத்தீங்கன்னா அபரம் அப்படின்னா என்ன அர்த்தம்? முன்னாடி உண்டாச்சு, பிரம்மாக்கும் முன்னாடி இருந்துச்சு அப்படின்னு. விவஸ்வதக ஜென்ம, விவஸ்வானோட ஜென்மம் பின்னாடி, உங்களோட ஜென்மம் அதுக்கு முன்னாடி அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா முன்காலத்துல வந்து பாத்தீங்கன்னா நிகழ்ந்தது பரம். தொம், நீங்கள் ஆதி காலத்தில், மாத்தி சொல்ற பாரு, இப்ப நீ கிருஷ்ண பரமாத்மாவா இருக்கிற நீ, கிருஷ்ணரா எடுத்துங்க, கிருஷ்ணரா இருக்கக்கூடிய உன்னுடைய ஜென்மமானது
அபரம் அப்படின்னா பிற்காலத்துல உண்டானது. இப்பதானங்க உண்டாயிருக்கு. கிருஷ்ணாஷ்டமி கொண்டாடுறோம்ல, நம்ம கிருஷ்ண ஜெயந்தி வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் கொண்டாடுறோம். ரொம்ப லோ, ரொம்ப பின்னாடி காலம். ஆனா விவஸ்வானுடைய ஜென்மம் எப்படிப்பட்டது? விவஸ்வானுடைய ஜென்மமானது ஜென்ம பரம், ரொம்ப முன்னாடி. விவஸ்வானோட ஜென்மம் ரொம்ப முன்னாடி. உன்னுடைய ஜென்மமானது பவத்தக ஜென்ம அபரம், உன்னுடைய ஜென்மமானது பின்னாடி இருக்கிறது. அப்படி இருக்கும்போது ஆதவ் புரோக்தவாநிதி, நான் வந்து ஆதி காலத்துல அந்த விவஸ்வானுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த வித்யாவை சொன்னேன், உபதேசிச்சேன் அப்படின்ற இந்த விஷயம் ஏத்தத்து இது ஏத்தத்து கதம் விஜானியாம், இதை நான் எப்படி புரிஞ்சுக்கிறது சுவாமி? நீங்க வந்து பாத்தீங்கன்னா இப்பதானே சுவாமி பிறந்தீங்க, என் வயசு தானே சுவாமி. அர்ஜுனனுக்கும் கிருஷ்ணருக்கும் வந்து பாத்தீங்கன்னா 2 வயசு 3 வயசு தான் வித்தியாசம். அப்ப நீங்க இப்பதானே சுவாமி பிறந்திருக்கீங்க. விவஸ்வான் வந்து ஆதி காலத்துல பிறந்தவர், பிரம்மாவா இருக்கட்டும் இல்ல சூரியனா இருக்கட்டும். அப்ப நீங்க இப்ப பிறந்துகிட்டு நான் விவஸ்வானுக்கு உபதேசித்தேன் இந்த வித்யாவை அப்படின்னு சொன்னீங்கன்னா எனக்கு புரியலையே சுவாமி. இதை நான் எப்படி புரிஞ்சுக்கிறது? கதம் ஏதத் விஜானியாம், எப்படி இந்த விஷயத்தை நான் புரிஞ்சுக்கிறது அப்படின்னு அர்ஜுனன் கேள்வி கேட்கிறேன். பாஷ்யத்துக்கு வந்து அபரம், அபரம்னு என்ன அர்த்தம்? கீழானது. அருவாக்கு பின்னாடின்னு அர்த்தம். அருவாக்குனா கீழே, பின்னாடி. சிருஷ்டியில இருந்து கீழே 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 வந்து இப்பதான் நீங்க வாசுதேவ கிரகே, வசுதேவ கிரகே, வசுதேவரோட வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா பவதோ ஜென்ம, ரொம்ப பின்னாடி தான் நீங்க வந்து பாத்தீங்கன்னா வசுதேவரோட கிரகத்துல நீங்க வாசுதேவனா கிருஷ்ணனா பிறந்தீங்க. பரம் பூர்வம் சர்காதவ் ஜென்ம உற்பத்தி விவஸ்வத ஆதித்யசி. ஆனா ஆதித்யனுடைய ஜென்மமானது, விவஸ்வான்னு சொல்லக்கூடிய ஆதித்யனுடைய ஜென்மமானது பரம், ரொம்ப மேலானது. ஆதிகாலம், பூர்வம், ரொம்ப முன்னாடி. எப்போ முன்னாடி? சர்காதவ். சர்காதவ்னா சிருஷ்டியோட ஆதி காலத்துல முதல் பெர்சன் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரம்மா தான் முதல் பெர்சன். அப்ப ஆதி காலத்துல வந்து பாத்தீங்கன்னா உற்பத்தி ஆனார் பிரம்மா, விவஸ்வான் சொல்லக்கூடியவர். அப்படி இருக்கும்போது தத்து கதம் ஏதத் விஜானியாம், நான் இதை எப்படி புரிஞ்சு கொள்வது? இந்த விஷயத்தை நான் எப்படி புரிஞ்சுக்கிறது? அவிருத்தார்த்தத்தையா யக துவம் ஏவ ஆதவ் புரோக்தவான் இமம் யோகம். நீ என்ன சொல்லியிருக்க அப்படின்னு கேட்டீங்கன்னா விரோதமா சொல்ற. அவிருத்தத்தையா கதம் விஜானியாம், எப்படி வந்து பாத்தீங்கன்னா இதை முரண்பாடு இல்லாம, கான்ட்ரடிக்ஷன் இல்லாம நான் எப்படி புரிஞ்சுக்க முடியும்? எதை புரிஞ்சுக்கிறது? யக துவம் ஏவ ஆதவ் புரோக்தவான் இமம் யோகம், நீதான் அந்த பிரம்மாக்கு ஆதி காலத்துல உபதேசிச்சேன்னு சொல்றீங்க. இந்த விஷயத்தை நான் எப்படி முரண்பாடு இல்லாம புரிஞ்சுக்கிறது? சஏவ துவம் இதானிம் மஹ்யம் புரோக்தவான செய்தி. சரி, நீ ஆதி காலத்துல அவனுக்கு உபதேசம் பண்ணன்றது ஒண்ணு, அது மட்டும் இல்லாம இப்ப நீ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நீ தான் உபதேசம் பண்ணிட்டு இருக்க. தொம் ஏவ சஏவ தொம், அந்த ஆதி காலத்துல உபதேசம் பண்ண நீதான் இப்போ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த வித்யாவை உபதேசம் செய்தாய் அப்படின்னு வந்து நீ சொல்றியே. எனக்கு கான்ட்ரடிக்ஷனா இருக்க. நீ ஒரே ஆள் தானப்பா, ஆதியில நீ தான் இருந்த, நான் இப்ப இருக்க. எப்படி வந்து பாத்தீங்கன்னா முரண்பாடா இருக்க, புரிஞ்சுக்கிறது எப்படி அப்படின்னும் போது ஆச்சாரியார் ரொம்ப முக்கியமான மந்திரம் ஆரம்பிக்கிறார். பாஷ்யம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 5வதுக்கு அவதாரிக்கா பாஷ்யம் எழுதுற. யா வாசுதேவே அனீஸ்வர அசர்வஜ்ஞ அசங்கா மூர்க்கானாம் தாம் பரிஹரன் ஸ்ரீ பகவான் உவாச்ச. ஆச்சாரியார் ஸ்லோகத்துக்கு பதில் சொல்ல ஆரம்பிக்கிறார் அர்ஜுனனோட கேள்விக்கு. எந்த மாதிரி கேள்வி அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிருஷ்ணர் இருக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் அவதார புருஷர்னு இந்த உலகம் ஸ்வீகாரம் பண்ணல. எப்பவுமே எந்த மனுஷன், நல்ல மனுஷன்களை பாருங்களேன், செத்து போனதுக்கு பிறகுதான் அவரை பத்தி எப்பவுமே நம்ம புரிஞ்சுப்போம். இருக்கும்போது யாருமே இருக்கிற நல்லவங்களை புரிஞ்சுக்கிறதே இல்லை. அவதார புருஷர்களுக்கும் அதே மாதிரி. ராமரை வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேருக்கு ராமரை வந்து அவதார புருஷர்னு தெரியல, கிருஷ்ணரை வந்து பார்த்தீங்கன்னா அவதார புருஷர்னு தெரியல. அதான் இங்க சொல்றாரு, யா வாசுதேவே, எந்த வாசுதேவனிடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா விஷயத்துல அனீஸ்வர, அவர்கள் ஈஸ்வரனா சும்மாப்பா கதை கட்டிக்கிட்டு இருக்காங்கப்பா. ஈஸ்வரனாவது மண்ணாங்கட்டியாது, அவன் தானே ஆட்டு இடையன் தானே, ஆடு மேய்க்கிறவன், மாடு மேய்க்கிறவன், ஆடு மேய்க்கிறவன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணரை வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரன் அப்படின்னு ஸ்வீகாரம் பண்ணாம அனீஸ்வர, அனீஸ்வரனா அவன் சும்மா எதையோ ஆளை வச்சு கொஞ்சம் காசு கொடுத்து பேசுங்க அப்படின்னு சொல்ல விட்டுருக்கான்ப்பா. அவன்கிட்ட ஈஸ்வர சக்தியெல்லாம் ஒன்றும் இல்லை. சும்மா அரக்கனை கொன்னா, மலையை தூக்கணும், அது பண்ணா இது பண்ணான்னு எல்லாம் ஃப்ராடு.
அந்த கிருஷ்ணன் இருக்கான் பாருங்க, ரொம்ப ஃப்ராடுக்கார பையன், திருடன் வேற. செமந்தகமணியெல்லாம் திருடனவன். அவனை போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வரன் மண்ணாங்கட்டி. அவன் ஒரே ஸ்திரீலோலங்க. பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 16,000 ஸ்திரீகள். ட்ரெஸ் எல்லாம் இப்போ யூடியூப்ல அதெல்லாம் சொல்றதெல்லாம் யூடியூப்ல வர்றதெல்லாம் சொல்றேன் நான். அவன் பெரிய புத்திசாலியா இருந்துட்டு யூடியூப்ல வந்து பார்த்தீங்கன்னா டிபேட் பண்ணிட்டு இருக்காங்க, என்ன விவாதம் பண்ணிட்டு இருக்காங்க. அவன் எப்படி ஈஸ்வரனா இருக்க முடியும்? அவன் குளிச்சுட்டு இருக்கும் போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டான், பெண்களோட ட்ரெஸ் எல்லாம். அப்ப அவனை போய் ஈஸ்வரன் சொல்லுவீங்களா? இந்த மாதிரி முட்டாள்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வச்சனம் பேசிட்டு ரொம்ப சீரியஸா பேசுறாங்க. இப்ப நம்ம சிரிக்கிறோம்ல, இந்த விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா சீரியஸா பேசிட்டு இருக்காங்க, விவாதம் பண்ணிட்டு இருக்காங்க புத்திசாலிகளா. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ஸ்திரீ லோலனா இருந்தான், பொய் சொன்னான், திருடுனா, வெண்ணைய திருடுனா, பெருசானதுக்கு அப்புறம் செமந்தகமணியை திருடுனா, எல்லாம் கம்ப்ளைண்ட் தான். ராமரை பத்தி இவ்வளவு கம்ப்ளைண்ட்லாம் இல்லவே இல்லை. கிருஷ்ணரை பத்தி பிறக்கிறதுக்கு முன்னாடில இருந்தே ப்ராப்ளம். பிறக்கிறதுக்கு முன்னாடில இருந்தே கிருஷ்ணரோட ஸ்டோரி ஆரம்பிச்சிருது. அப்ப இப்படிப்பட்ட இருக்கிற ஆள் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ராடு, சரியான ஃப்ராடு. அதனால வந்து பாத்தீங்கன்னா அவரை ஈஸ்வரன்னு ஸ்வீகாரம் பண்ணக்கூடாது, அனீஸ்வர. அது மட்டும் இல்ல, அவர் சர்வத்தையும் அறிந்தவர் அப்படின்னு சர்வஜனா நம்ம சொல்லாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. அவருக்கு ஒன்றும் தெரியாது. அவருக்கு அவர் வந்து பாத்தீங்கன்னா அசர்வஜ, எல்லாத்தையும் அறிஞ்சவர் இல்லை. எல்லாத்தையும் தெரிஞ்சிருந்தா அந்த போரெல்லாம் நிப்பாட்டிருக்கலாம்ல, நிறைய விஷயங்கள் அவர் பண்ணியிருக்கலாம். எதுக்காக பண்ண விட்டார்? அவருக்கு தெரியல. அவருக்கு அறிவு நம்மள மாதிரி தான், ஃபியூச்சர்லாம் அவருக்கு தெரியல. ஒருவேளை ஃபியூச்சர் தெரிஞ்சிருந்தா இந்த யுத்தமே நடந்திருக்காம அவர் பண்ணியிருக்க முடியும்ல. இந்த இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா சூதாட்டம் நடக்காம அவர் தடுத்திருக்கலாம். சூதாட்டம் நடந்ததுக்கு அப்புறம் தானே இந்த ஸ்டோரி எல்லாம் ப்ராப்ளம் ஆகுது. இதை முதல்ல தடுத்திருக்கலாமே கிருஷ்ணர் நினைச்சிருந்தா, ஈஸ்வரனா இருந்திருந்தா. அதெல்லாம் சின்னங்க, அதெல்லாம் வந்து ஏமாத்து. அதான் சொல்றேன்ல, கிருஷ்ணர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் வந்து அவர் ஈஸ்வரன் சர்வஜர் அப்படின்னு ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க. ஈஸ்வரன் இல்லை, அவர் சர்வஜர் இல்லை, சர்வத்தையும் அறிந்தவர் இல்லை அப்படின்னு. மூர்க்கானாம் தாம் பரிஹரன், மூர்க்கர்கள்ட்ட வந்து பாத்தீங்கன்னா முட்டாள்கள், மூர்க்கர்கள் இடத்துல அந்த கிருஷ்ணரையும் ராமரையும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்வீகாரம் பண்றதில்ல. அவங்கள ஈஸ்வரனாவும் அவங்கள சர்வஜனாவும் ஸ்வீகாரம் பண்றதில்ல. இப்ப நிறைய பேர் சொல்லுவாங்க, என்ன மனுஷங்க ராமர்லாம் ஒரு மனுஷனா? 14 வருஷம் காட்டுல சுத்திட்டு இருந்தார். ஐயோ பாவம்ல, நம்மள மாதிரியே. அதே மாதிரி பொண்டாட்டியை கூட காப்பாத்திக்க முடியல அவரால். தன்னோட ஒய்ஃபை காப்பாற்ற முடியாதவன் ஒரு ஹீரோவா வச்சுக்கலாமா? யோசிச்சு பாருங்க, தூக்கி போடுங்க சிலையெல்லாம், போட்டோலாம். ஒய்ஃபையை காப்பாற்ற முடியாது, நம்மளை காப்பாற்ற போறாரா அப்படின்னு தூக்கிட்டு போயிட்டான். அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் சரி காப்பாத்தினாரு. இதுல வந்து பார்த்தீங்கன்னா சீதா தேவியை வந்து பார்த்தீங்கன்னா அக்னி பிரவேசம் பண்ண வச்சுட்டார். மனுஷனா அந்த ஆள்லாம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பூர்வ பட்சிகளா இருக்கிறவங்க, மூர்க்கர்களா இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா தாற்பயம் தெரியாம இது மாதிரி கிருஷ்ணரையும் ராமரையும் சொல்கிறார்கள். தாம் பரிஹரன், அவர்களுடைய புத்தியை வந்து பார்த்தீங்கன்னா தப்பான மனப்பதிவு இருக்கு, அதை பரிகாரம் பண்றதுக்காக ஸ்ரீ பகவான் வாச் இந்த 5வது ஸ்லோகத்தை பகவான் கூறுகின்றார். ஏன் கூறுறார் சொன்னார் ஆச்சரியா சொல்றார். எதர்த்திஹி அர்ஜுனஸ்ய பிரஷ்ன. எதர்த்தி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, எதற்காக வந்து பாத்தீங்கன்னா அர்ஜுனன் கேள்வி கேட்டானோ, கேள்வி கேட்டதுக்கு காரணமே இதான். தப்பா புரிஞ்சுப்பாங்க, கிருஷ்ணரோட வச்சனத்தை வந்து பாத்தீங்கன்னா ஃப்ராடுன்னு சொல்லிடுவாங்க, பொய் சொல்றாருன்னு நினைச்சுப்பாங்க. அப்படின்னு அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் இந்த கேள்வியவே வந்து பாத்தீங்கன்னா அர்ஜுனன் கேட்டான். அதுக்காக பகவான் புரிஞ்சுக்கிட்டு பதிலும் சொல்ல ஆரம்பிக்கிறேன். ஸ்ரீ பகவான் வாச்ச, 5வது ஸ்லோகம். ஸ்ரீ பகவான் வாச்ச பகூனி மே வ்யதீதானி பகூனி மே வ்யதீதானி ஜன்மானி தவ சார்ஜுன பகூனி மே வ்யதீதானி ஜன்மானி தவ சார்ஜுன தான்யகம் வேத சர்வாணி நத்வம் வேத பரந்தப நத்வம் வேத பரந்தப. ஸ்ரீ பகவான் உவாச்ச பகூனி மே வ்யதீதானி ஜன்மானி தவ சார்ஜுன தான்யகம் வேத சர்வாணி நத்வம் வேத பரந்தப. ஸ்ரீ பகவான் உவாச்ச, பகவான் கூறினார். என்ன சொல்றார்? ஹே பரந்தப, அர்ஜுனனுக்கு வந்து சம்போதனம். ஹே பரந்தப அர்ஜுன, பரந்தப அர்ஜுன ரெண்டுமே இருக்கு. பரந்தபன்றதுக்கு அர்த்தம் எதிரிகளை கொள்பவனே ஒண்ணு, 2வது அர்ஜுனன்றதுக்கு அர்த்தம் சரள சுபாவம். சரள சுபாவமா இருக்கிறவனுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் புரியும். இல்லை அப்படின்னா ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா கன்னிங்கெல்லாம் இருக்கிறவங்களுக்கு வந்து இது புரியாது.
ஈஸ்வர தத்துவம் புரியணும் அப்படின்னா சரள சுபாவம் இருக்கணும், மனசு ரொம்ப சுத்தமா இருக்கணும். அதனால அர்ஜுனை யூஸ் பண்ற. ஹே பரந்தப, வீரம் இருக்கு, தீரன், தைரியவான். கூடவே வந்து பார்த்தீங்கன்னா சரள சுபாவம். ஹே அர்ஜுன, மேச்ச தவ, மே மே இருக்குல்ல, பகூனி மே மே இருக்கு, கூட வந்து பார்த்தீங்கன்னா முடியும் போது தவச்ச அர்ஜுனா இருக்கு, தவ. அப்போ எனக்கும், மேன்றதுக்கு அர்த்தம் எனக்கும், தவ உனக்கும், எனக்கும் உனக்கும் பகூனி ஜென்மானி. பகூனி ஜென்மானினா அநேக ஜென்மங்கள் என்ன ஆகி போச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா வியதீதானி, கடந்து சென்று விட்டன. எனக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஜென்மங்கள் போயிடுச்சு, உனக்கும் நிறைய ஜென்மங்கள் போயிடுச்சு. அப்போ என்ன அர்த்தம் கேட்டிங்கன்னா, எங்கள் ஆச்சாரியர்கள் சொல்லுவாங்க, இங்கே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ண பரமாத்மாவோட ஜென்மம் தான் எல்லாமே. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல வந்து ஈஸ்வரன் சங்கல்பம் என்ற அகம் பகுஸ்யாம் பிரஜாயேய, நான் பலவாக ஆவேன் அப்படின்னு அவர்தான் சங்கல்பம் பண்ணியிருக்கார். அப்ப இந்த உலகத்துல இருக்கிற சர்வ ஜீவராசிகளும் யாரு அப்படின்னா ஈஸ்வரன் தான். வந்து தைத்திரியத்துல இருக்க என்னன்னு கேட்டீங்கன்னா சொல்லுது வந்து பாத்தீங்கன்னா, எல்லாத்தையும் படைச்சிட்டு வந்து பாத்தீங்கன்னா தத் சிருஷ்டுவா தது ஏவ அனுப்பிராவிஷத்து அப்படின்னு மந்திரம் வருது. அனுப்பிரவிஷ சுத்தினே சொல்லுவோம், ஃபேமஸானது வந்து சாந்தோக்கியத்துல பிருகதாரண்யத்துல எல்லாத்துலயும் இருக்கு. அவரே வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் நாம ரூபங்களா இருக்கிற ஜடமா இருக்கிற எல்லாத்துலயும் படைச்சார், கிரியேட் பண்ணார். கிரியேட் பண்ணிட்டு அவரே எல்லாத்துக்குள்ளாரையும் பிரவேசம் பண்ணினார் அப்படின்னு. அப்ப நம்ம எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரனோட அவதாரம் தான் அப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா. அப்ப வேற என்ன சுவாமி எடுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம எப்படி அவதாரம் எடுக்கிறோம், அவதாரத்தோட ரகசியம் என்ன அப்படின்னா, சொப்பனத்துல நான் வந்து பாத்தீங்கன்னா நான் நிறைய பாக்குறேன், நான் என்னையே சொப்பனத்துல பாத்துக்கிறேன் பாத்தீங்களா. அப்ப என்னுடைய கிரியேஷன் தான் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய சொப்பனம். ஒவ்வொருத்தரும் அவங்க சொப்பனத்தை கிரியேட் பண்றோம் நம்மளுடைய வாசனைகளை வச்சு. அந்த வாசனைகளை வச்சு கிரியேட் பண்ணிட்டு தானே ஒரு கேரக்டரா வந்து பாத்தீங்கன்னா அந்த சொப்பனத்துக்குள்ளார வரமா. அப்ப சொப்பனத்துல நீங்க உங்களை பார்த்தீங்க அப்படின்னா அந்த சொப்பனத்துல பார்க்கக்கூடிய நீங்க அந்த சொப்பனத்துல அவதரிக்கிறீங்கன்னு அர்த்தம். இதான் டெக்னிக், நல்லா புரிஞ்சுங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா எத்தனை சொப்பனத்துல நீங்க வந்தீங்க சுவாமி பிறந்ததுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை சொப்பனத்துல நீங்க உங்க கேரக்டர் எடுத்திருப்பீங்க? நிறைய கேரக்டர் சாமி. அப்ப எத்தனை வாட்டி பிறந்தீங்க சாமி? நான் நிறைய முறை பிறந்துட்டேன் சாமி. இதேதான். இந்த மொத்த லோக்கமும் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரனுடைய சொப்பனம், ஹிரண்ய கர்ப்பரோட சொப்பனம் தான் நம்ம வெளியில பாக்குற லோக்கம். நம்ம எப்படி வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய சொப்பனத்துல நிறைய முறை பிறந்து திரும்ப 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 அவதாரம் பண்ணிட்டு இருக்கோமோ, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பகவானும் அவருடைய சிருஷ்டியா இருக்கக்கூடிய அந்த வெளியில இருக்கக்கூடிய சிருஷ்டி அவருடைய சொப்பனம், அதுக்குள்ளார நினைச்ச போதெல்லாம் அவர் என்ன பண்ணுவார், நினைச்ச போதெல்லாம் விசிட் பண்ணிட்டு வருவார், போவார். அதுக்கு பேர் அவதாரம்னு பேரு. இதான் புரிஞ்சுக்கிறதுக்கு சரியானது. என்னுடைய சொப்பனம் என்னோட இண்டிவிஜுவலா எனக்கு மட்டும் தெரிஞ்சதா இருக்கு. வெளியில இருக்கிற இந்த ஜாகிரத பிரபஞ்சம் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னது, பகவானோட சொப்பனம். அதுக்குள்ளார அவர் நிறைய கேரக்டர் எடுத்துக்கிட்டே இருக்கார். அப்ப நானும் பிறந்த கோடிக்கணக்கான ஜென்மங்கள் நான் வந்து பாத்தீங்கன்னா அவரோட கிரியேஷன்ல திரும்ப திரும்ப அஜ்ஞானம் இருக்கிறதுனால திரும்ப திரும்ப சஞ்சித கர்மத்தை வச்சுக்கிட்டு நிறைய வாட்டி பிறந்து 84 லட்சம் யோனிலையும் பிறந்துகிட்டு இருக்கேன். அதே மாதிரி ஈஸ்வரனா இருக்கிறவரும் என்ன பண்றாரு அப்படின்னா அநேக ஜென்மங்களை வந்து அவதாரமா அவரும் எடுத்துக்கொண்டே இருக்கிறார். நம்ம சொல்றது வந்து பாத்தீங்கன்னா அவதாரம்னு பிரதான அவதாரங்களை மட்டும்தான் சொல்றோம். ஆனா வாஸ்தவத்துல வந்து பாத்தீங்கன்னா அவதாரம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா அனந்தம், எல்லையே இல்லாதது. அதான் இங்க சொல்றாரு, எனக்கும் உனக்கும் அநேக ஜென்மங்கள் கடந்து போய் விட்டன. தானி சர்வாணி துவம் ந வேத. தானி சர்வாணினா நீ என்னெல்லாம் பிறந்த அப்படின்னு உன்னுடைய பிறவிகளை எல்லாத்தையும் ஜென்மங்களை எல்லாத்தையும் துவம் ந வேத நீ அறியவில்லை. ஆனா வந்து பாத்தீங்கன்னா அகம் வேத, நான் அறிவேன். நான் என்னெல்லாம் ஜென்மம் எடுத்திருக்கணும், நான் சர்வஜனா இருக்கேன், சர்வத்தையும் அறிந்தவனா இருக்கேன், நான் ஈஸ்வரனா இருக்கேன், அதனால எனக்கு எல்லாம் தெரியும், நான் என்னெல்லாம் பர்த் எடுத்தேன், எப்படிலாம் அவதரிச்சம் அப்படின்னு. ஆனா உனக்கு வந்து நீ ஜீவனா இருக்க, அதனால உனக்கு தெரியாது அப்படின்னு இந்த இடத்துல சொல்லுது. இதை சொல்லும் போது கர்ப்போபனிஷத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மந்திரம் இருக்கு. கர்ப்போபனிஷத்து ரொம்ப முக்கியமானது. எப்போ சமயம் கிடைக்கும் போது நான் உங்களுக்கு எடுக்கணும். இந்த வயிற்றுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா அம்மா வயிற்றுக்குள்ளார 7வது மாசம் குழந்தைக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏற்கனவே நிறைய முறை சொல்லியிருக்கேன். 7வது மாசம் வந்து பாத்தீங்கன்னா
என்ன இருக்குன்னா ஜடமா இருக்கிற இந்த தேகம், அதுக்குள்ளார ஜீவனா இருக்கிறவனும் வந்து ஃப்ரீஸ் ஆகி இருப்பான். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வரன் வந்து பார்த்தீங்கன்னா சீமந்தம் நம்ம சொல்றோம் பார்த்தீங்கன்னா, அந்த சமயத்துல 7வது மாசம் என்ன ரிஃப்ளெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா சுத்த பிரம்மத்தோட ரிஃப்ளெக்ஷன் இந்த புத்தியில வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ரிஃப்ளெக்ட் ஆகும்போது இந்த ஜீவன் என்ன பண்றான், வேக்கப் ஆகும். 7வது மாசம் வேக்கப் ஆனதுக்கு பிறகு அவனுக்கு கடந்து போன பிறவிகள் எல்லாமே தெரியும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. கடந்து போன பிறவிகள் எல்லாத்தையும் தெரியும். ஐயோ தெரிஞ்சா யோசிச்சு பாருங்க, நம்ம பிறவிகள்லாம் எவ்வளவு துக்கமானது. அப்ப உள்ள இருக்கிற ஜீவன் வந்து 7வது மாசத்துல இருந்து 10வது மாசம் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா தான் அனுபவிச்ச துக்கங்களை எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி பார்ப்பானா. ஐயோ நான் மாட்டிக்கிட்டேனே இந்த ஜெயில, திரும்பவும் கர்ப்பப்பைக்குள்ளார வந்துட்டேனே, பிறவி எடுத்துட்டேனே அப்படின்னு ஐயோ எப்படியாவது வெளியில போனோன்னு பிறந்த உடனே இந்த சரீரம் கிடைச்ச மாத்திரத்துல நாராயண ஸ்மரணம் பண்ணி திரும்ப திரும்ப பகவானையே நினைச்சு திரும்ப வந்து இந்த கர்ப்பப்பைக்குள்ளார போகவே கூடாது, திரும்ப எனக்கு பிறவியே உண்டாகக்கூடாதுன்னு நினைப்பானா. கடந்ததெல்லாம் அவனுக்கு ஞாபகத்துல இருக்கும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா மாயா விசித்திரம் என்ன அப்படின்னா, அம்மாவோட யோனியில இருந்து இந்த தலை வெளியில வரும்போதே என்ன ஆயிப்போச்சு அப்படின்னா, வெளியில இருக்கக்கூடிய மாயா அவனுடைய பழைய ஞானத்தை எல்லாத்தையும் மூடி மறைச்சதுக்கு பிறகு கடந்து போன பிறவிகள் எதுவுமே நமக்கு ஞாபகம் இல்லை. ஜென்ம மிருத்யு மரணம் எதுவுமே நமக்கு ஞாபகம் இல்லை. கடந்து போனதில்ல எவ்வளவு துக்கங்கள், 84 லட்சம் யோனிலையும் பிறந்திருப்போம், எதையுமே ஞாபகம் இல்லை. இந்த மாயாக்குள்ளார வந்து மாட்டிக்கிட்டோம், மாயா மறைச்சிடுச்சு எல்லாத்தையும் அப்படின்னு. ஜெய்கிஷவ்யர் அப்படின்னு ஒரு மகரிஷியை வந்து யோக சூத்திர பாஷ்யம் படிக்கிறவங்க பார்ப்போம். வியாச பகவான் சொல்ற, அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, சம்ஸ்காரத்துல வந்து சம்யமம் பண்ணுனா கடந்த பிறவிகளை பார்க்கலாம் அப்படின்னு. கடந்த பிறவிகளை என்ன பண்றாரு, ஜெய்கிஷவ்யர்னு சொல்லக்கூடிய ஒரு ரிஷி என்ன பண்றாரு, முனிவர் யோகி, அவர் என்ன பண்றார், ஒரு தாட்டு வருது. இந்த ஒரு தாட்டு வரும்போதே சம்ஸ்காரம் சொல்லுவோம், வாசனான்னு சொல்றோம்ல. ஒரு ஹல்வா சாப்பிடணும்னு வாசனை வருது, டக்குன்னு அந்த ஹல்வாவை பிடிச்சுக்கிறது, நல்லா அதுலேயே கான்சென்ட்ரேட் பண்ண 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 யோகம். அதை நான் சொல்றது சம்யமம் சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா யோகம் பண்றது. அந்த தாட்ல வந்து சம்யமம் பண்ணிக்கிட்டே போறார். ஏதோ ஒரு தாட் வந்திருக்கு, அதை பிடிச்சுக்கிட்டு போக 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 அவருக்கு வந்து 1001 பிறவிகள் வந்து பார்த்தீங்கன்னா 1000 பிறவிகள் அவருக்கு கடந்து போன பிறவிகள்லாம் பிரத்யட்சமாச்சு அப்படின்னு. அவருக்கு பரம வைராக்கியம் வந்துருது. என்னன்னா 1000 பிறவிகள்ல வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே உத்தம பிறவி ரொம்ப கம்மியா இருந்திருக்கும். புழுவா, பூச்சியா, தேவனா, அசுரனா எல்லா பிறப்பும் பிறந்திருப்போம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு பரம வைராக்கியம் வருது. வந்தோன்னு வந்து பார்த்தீங்கன்னா நிஷ்டையில உட்கார்ந்து ஈஸ்வரனை பிராப்தி பண்ணிடுறாரு. இவருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட பீஷ்மருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100 பிறவியை பார்க்குறாரு. 101வது பிறவியில தும்பியை பிடிச்சு கட்டினதுனால, முள்ள குத்துறதுனால அவர் அம்பு படுக்கையில படுக்க வேண்டியிருக்கு அப்படின்னு. அப்ப என்னதான் அறிஞ்சாலும் கூட யோகம் அது இதுன்னு எந்த மெத்தடு போனாலும் நம்மளால வந்து பூரண அறிவுன்றது நமக்கு உண்டாகவே உண்டாகாது. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ யோகத்தை பண்ணா கூட ஜெய்கிஷவ்யர் மாதிரி 1000 பிறவி தான். திவ்ய சக்ஷு கொடுத்தாலும் கூட வந்து பார்த்தீங்கன்னா பீஷ்மருக்கு 100 பிறவி தான். நம்ம மாதிரி முட்டாள்களுக்கு மூர்க்கர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போன பிறவியில நேத்தே ஞாபகத்துக்கு இல்லை. நேற்று என்ன சாம்பார் சாப்பிட்டீங்கன்னு கேட்டா, நேற்று நிறைய தலையை சொறிவோம். நேற்று என்ன சாம்பார் சாப்பிட்டோம், முந்தா நாள் எங்க போனோம், முந்தா நாள் என்ன, நேற்று என்ன ஸ்லோகம் சொன்னோம், அந்த அளவுக்கு மெமரி பவர் நம்மகிட்ட இருக்கு. அப்ப அதனாலதான் இங்க சொல்றாரு, நான் சர்வஜனா இருக்கிறதுனால எல்லாத்தையும் அறிவேன், ஆனால் நீ அவற்றை அறிய மாட்டாய். பாஷ்யத்துக்கு வந்து பகூனிமே ஆச்சாரி சொல்றாரு, பகூனிமே வெதித்தானி. வெதித்தானின்னு அர்த்தம் அதிக்ராந்தானி ஜென்மானி. எனக்கு பகூனிமே அப்படின்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மம மே, எனக்கு பகூனி ஜென்மானி அநேக ஜென்மங்கள் வெதித்தானி கடந்து போயிட்டு. அதே மாதிரி தானி ஹே அர்ஜுன தானி அகம் வேத, நான் எதெல்லாம் கடந்து போச்சோ அந்த ஜென்மத்தெல்லாத்தையும் நான் அறிவேன். கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஜானி அறிவேன். சர்வாணி நேத்வம் வேத்த, எல்லாத்தையும் நீ அறிய மாட்டாய். ஜானீஷே நீ அறிய மாட்டாய். ஏன் அப்படின்னா தர்மா தர்மாதி பிரதிபந்த ஞான சக்தித்வா. ரொம்ப அற்புதமான வச்சனம் சொல்ற. நம்மளோடதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா புண்ணியம் பாப்பம் தர்மம் அதர்மம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த சித்தம்ன்ற சிப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வேல்யூபிள். சித்தம் தான் வந்து பார்த்தீங்கன்னா மாயா, சித்தம் தான் மாயாவோட ரெப்ரசன்டேட்டிவ். அந்த சித்தத்துல வந்து இதுவரைக்கும் நமக்கு எத்தனை ஜென்மங்கள்ல பிறந்தோமோ அந்த ஜென்மங்களோட சம்ஸ்காரம் எல்லாமே அதுக்குள்ளார இருக்கு. கர்மம், கர்மத்தோட வாசனை,
ரெண்டு சொல்லுவோம், கர்மம் கர்ம வாசனை. இந்த ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா 84 லட்சம் யோனியில ஒவ்வொருத்தரும் அனைந்த பிறவிகள் பிறந்திருக்கும். எறும்பா எத்தனை கோடி ஜென்மம் எடுத்தோம் தெரியாது, புழுப்பூச்சியா எத்தனை ஜென்மம் பிறந்தோம் தெரியாது, தேவனா எத்தனை கோடி ஜென்மம் பிறந்தோம் தெரியாது, பிராமணனா சாண்டாளனா வைசியனா எத்தனை கோடி ஜென்மங்கள் பிறந்தோம் தெரியாது, பிரம்மாவா எத்தனை ஜென்மம் எடுத்திருக்கோன்னு கூட தெரியாது, இந்திரனா எத்தனை ஜென்மம் எடுத்திருக்கோன்னு தெரியாது. அப்ப அந்தந்த ஜென்மங்கள்ல பண்ணப்பட்ட எல்லா கர்மங்களோடும் எல்லா வாசனைகளும் என்ன இருக்கு, அந்த சித்தத்துல ஸ்டோர் ஆயிருக்கு. அவ்யாக்கிருத்தம் சொல்றாங்க, வெளிப்படாத தத்துவம் பீஜமா இருக்கிறது, ஸ்டோர் ரூம் தான். அதுல என்ன இருக்கு, கர்மமா சொன்னீங்கன்னா அதுக்கு பேர் வாசனைகள்னு பேர், இது கர்மங்கள்னு பேர், சஞ்சித கர்மான்னு பேர். நம்ம நிறைய பேர் சஞ்சித கர்மாவை மட்டும் வச்சுக்கிறோம். கூடவே என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா எதை பண்ணினாலும் கர்மத்தோட வாசனைகளும் சேர்ந்தது. அப்ப சஞ்சித கர்மங்களும் இருக்கு, அதுக்குள்ளார சஞ்சித வாசனைகளும் இருக்கு. அந்த வாசனைகள் என்ன சுவாமி அப்படின்னா, இங்க ஆச்சாரியர் சொல்றாரு, தர்ம அதர்மாதி, புண்ணியம் பாப்பம், கூடவே என்னது நியூட்ரல், இந்த 3 தான் கர்மா. இந்த புண்ணிய பாப்ப கர்மங்களும் புண்ணிய பாப்ப கர்மங்களோட வாசனைகளும் வந்து பாத்தீங்கன்னா பிரதிபந்த ஞான சக்தித்வாத். அது என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரதிபந்தம்னா தடையா இருக்கு. தடையா இருக்குன்னா என்ன அர்த்தம், இப்ப நமக்கு மனுஷ ஜென்மம் கிடைச்சது. ஆனா வந்து பாத்தீங்கன்னா முந்தின ஜென்மம் நமக்கு என்ன இருக்குன்னு தெரிஞ்சிருக்காது. நம்ம வந்து முயல் குட்டியா பிறந்திருக்கலாம், சிங்கமா பிறந்திருக்கலாம், இல்ல மரமா இருந்திருக்கலாம், இல்ல குரங்கா வந்து மரம் தாவிட்டு இருந்திருக்கலாம், நாய்க்குட்டியா பிறந்திருக்கலாம், புழுப்பூச்சியா இருந்திருக்கலாம். இது நிறைய வந்து ஒரு 1000 பிறவி வந்து நம்ம இதுக்கு முன்னாடி பிறவி வேற பிறவியா பிறந்திருக்கலாம், தேவனா பிறந்திருக்கலாம், இதெல்லாம் பிறந்திருக்கலாம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா இந்த பெர்த் வந்து அம்மா வயிற்றுக்குள்ளார இருந்து யோனியில இருந்து வெளியில வந்த மாத்திரத்துல என்ன ஆயிடுதுன்னா, மொத்த நம்ம கடந்து போன பிறவிகளோட எல்லா வாசனைகளும் டிஸ்கனெக்ட் ஆயிட்டு இந்த ஜென்மத்துக்கு இந்த சரீரத்துல அனுபவிக்க வேண்டியது, இந்த சரீரம் என்னது, மனுஷ சரீரம். அப்ப இந்த சரீரத்துக்கு தேவையான முன்னாடி ஒரு 1000 ஜென்மத்துக்கு முன்னாடி நான் ஒரு மனுஷனா பிறந்திருப்பேன். அந்த பதிவு இப்ப வந்து பாத்தீங்கன்னா வாசனை வெளியில வந்தோடனே நான் மனுஷ சரீரத்துக்கு ஏத்த மாதிரி வாசனைகள் புண்ணிய பாப்பம் மட்டும் வெளிப்பட்டதாகும், அபிவக்தமாகும். அதை வச்சுக்கிட்டு நான் மனுஷனா ஜீவிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனாலும் கூட நம்மள்ட்ட இருக்கக்கூடிய சித்தத்துல என்ன இருக்கு, 84 லட்சம் யோனியோட வாசனைகளும் அந்த சித்தத்துல இருக்கு. அவ்வளவு இருக்குங்க வாசனை. நான் நேற்று வந்து ஒரு டாடாய்ஸோட ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். ஆமா, அந்த குட்டி ஆமைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீல் சேர் ஒன்று தயார் பண்ணி ஸ்கைட்டிங் பண்ணுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பிளேட்டு கீழே போட்டு 4 சக்கரத்தை போட்டு கொடுத்துட்டாங்க. இந்த ஆமை சின்ன வீட்டில் வளர்க்குற ஆமை, சின்ன குட்டி ஆமை, இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணி விட்டாங்க. அதில் ஏறி போய் உட்காந்துட்டு கால தள்ளினா அது பாட்டுக்கு சர்ன்னு அது சுற்றி வருது, வீட்டுக்குள்ளாரியே சுற்றி வருது. நான் தான் யோசிச்சேன், இதே இது குழந்தைங்கள்லாம் நமக்கு ஸ்கேட்டிங் பண்ணுற குழந்தைங்கள்லாம் வீட்டில் அது மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்குங்க. இதே அப்போ என்ன வாசனை, ஆமைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மனுஷனோட வாசனை இருக்கு. வாசனை இருக்கிறதுனால அது ஆமை என்ன பண்ணுது, அந்த ஸ்கேட்டிங் இதை வச்சு அழகா வீட்டு ஃபுல்லாக சுற்றிட்டு இருக்கு. அது பாட்டு வேகமாக போகிறதெல்லாம் பூனையோட விளையாண்டுட்டு இருக்குது. அப்போ என்ன தெரியுதுன்னா, எல்லா ஜீவராசிகள்கிட்டையும் மனுஷன் மறைஞ்சிருக்கான். மனுஷனுக்குள்ளார எல்லா ஜீவராசியும் மறைச்சிருக்கு. ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த வர்த்தமான ஜென்மத்துல இப்ப போயிட்டு இருக்க ஜென்மத்துக்கு எவ்வளவு தேவையோ அந்த சரீரத்துக்கு ஏற்ற மாதிரி புண்ணிய பாப்பங்கள் மட்டும்தான் வெளிப்படுகின்றன. மீதி இருக்கிறதெல்லாம் இந்த மாயையினால என்ன பண்ணப்பட்டிருக்கு, பிரதிபந்தத்வாத், பிரதிபந்த ஞான சக்தித்வாத். நம்முடைய ஞானம் எல்லாம் வந்து ஞான சக்தி எல்லாம் அந்த அவித்யானால என்ன பண்ணப்பட்டது, மறைக்கப்பட்டதாக ஆகின்றது. நம்ம யாருக்கும் தெரியறதே இல்லை நம்ம என்னவா பிறந்தோம்லாம். அதுக்கப்புறம் அகம் புனக, நான் எப்படிப்பட்டவனா இருக்கேன், நித்திய சுத்த புத்த முக்த ஸ்வபாவத்வாத். நான் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரனா இருக்கேன்ப்பா, நான் நித்தியமா இருக்கேன், நான் எல்லா காலத்திலையும் நான் இருக்கேன், சுத்தமா இருக்கேன். எந்த ஒரு அவித்யா வந்து பாத்தீங்கன்னா என்ன மறைக்கிறது இல்லை, நான் சுத்தமா இருக்கேன், புத்த சுபாவமா இருக்கேன், பூரண அறிவா இருக்கேன் நான். அதே நேரத்துல முக்தனா இருக்கேன். அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா அனாவரணாத், அனாவரண ஞான சக்தி இது, என்னுடைய ஞான சக்தி வந்து பாத்தீங்கன்னா மறைக்கப்படுறதே இல்லை. எனக்கு மாயா இன்ஸ்ட்ருமெண்டா இருக்கு, ஆனா உனக்கு மாயா அவித்யா எப்படிப்பட்டதா இருக்கு, உனக்கு ஒன்ன மறைக்கிறதா இருக்கு. அவித்யா நம்மளை மறைக்குது. ஆனா ஈஸ்வரனை வந்து பாத்தீங்கன்னா அவித்யா மறைப்பதில்லை. அப்ப அந்த அவித்யா எப்படி இருக்கு அப்படின்னா அவரோட கையில இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்டா அந்த அவித்யா இருக்கு.
அதனால என்னை மறைக்காத ஞான சக்தி உடையவனா நான் இருக்கேன். அதனால இது வேதாகம் ஹே பரந்தப. அதனால நான் கடந்து போன எல்லா பிறவிகளும் எனக்கு நல்லா தெரியுது, எனக்கு மறைப்பே உண்டாகிறது இல்லை. ஆனா உன்னுடைய புத்தி எப்படி அப்படின்னா, நம்ம எங்க இருக்கணும், நம்ம கீழே இருந்துகிட்டு சூரியனை பார்க்குற மாதிரி. நமக்கு சூரியன் பார்த்தீங்கன்னா மேகத்தினால மறைக்கப்படுறானா, மேகம் பார்த்தீங்கன்னா வந்துச்சு அப்படின்னா சூரியனை நம்ம பார்க்கறதுல நம்ம சொல்றோம் சூரியன் மறைஞ்சு போயிட்டான் அப்படின்னு நம்ம சொல்றோம் நம்ம லெவல்ல இருந்து. அதே நேரத்தில் சூரியனுக்கு பார்த்தீங்கன்னா இருட்டுன்னு ஒன்று தெரியுமா, சூரியனுக்கு மேகம்னு ஒன்று தெரியுமா? சூரியனுக்கு மேகமும் மறைப்பு இல்லை, இருட்டும் ஒரு மறைப்பு இல்லை, சதா காலமும் பிரகாசமா இருக்கான். அதே மாதிரி ஈஸ்வரன் சதா காலமும் பிரகாச சுரூபமா சர்வஜனா இருக்கான், அவனுக்கு எல்லாம் தெரியும். ஆனா நீங்களோ நானோ அவித்யன்ற மேகத்தினால மறைக்கப்பட்டு நமக்கு அல்ப ஞானமோ இருக்கும், அதனால கடந்து போன நம்ம இது தெரியல அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். இதுக்கப்புறம் முக்கியமான ஸ்லோகம் 6வது ஸ்லோகம் வருது, நம்ம நாளைக்கு மீதியை பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் கீதா சாஸ்திரமிதம் புண்ணியம் யப் படேத் பிரயதः புமான் விஷ்ணோ பதமவாப்னோதி பயசோகாதிவர்ஜிதः. கீதாத்யஜனசீலஸ்ய பிராணாயாம பரஸ்ய ச நைவ சந்தி ஹி பாபானி பூர்வஜன்ம கிருதானி ச. மல நிர்மோச்சனம் பும்சாம் ஜலஸ்நானம் தினே தினே சகிருத் கீதாம்பசி ஸ்நானம் சம்சாரமல நாசனம். கீதா சுகீதா கர்த்தவ்யா கிமன்யை சாஸ்திர விஸ்தரைஹி या स्वयं पद्मनाभस्य मुखपद्मात् विनिश्रुता. भारतामृत सर्वस्वं विष्णो वक्त्रात् विनिश्रुतं. गीता गंगोदकं पीत्वा पुनर्जन्म न विद्यते. सर्वोपनिषदो गावः दोग्धा गोपालनन्दनः. पार्थो वत्ससुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत्. एकं शास्त्रं देवकी पुत्रगीतम् एको देवो देवकी पुत्र एव. एको मन्त्रस्तस्य नामानि यानि कर्माप्येकं तस्य देवस्य सेवा. इति श्रीमद्भगवद्गीता माहात्म्यं सम्पूर्णम्. ओम श्री कृष्णाय परमात्मने नमः. श्री कृष्ण 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 कायेन वाचा मनसैन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृतेर्स्वभावात् करोमि यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि. ओम तत्सत्. इति परब्रह्मार्पणमस्तु. नमस्कार नमस्कार.